எப்படி ரட்சிக்கப்படணும்னு சொல்லலை. அவர் ரட்சிக்கப்படணும் ஒப்பு கொடு, சரி முன்னாலும் ஆண்டவரே ஒப்பு கொடு. சரி, ஒப்பு கொடுக்கறது ரட்சிக்கப்படுறது இல்லை. ஒரு இங்கிலீஷ் பைபிள் எனக்கு கிடைக்கிறதுக்காக நான் எவ்வளோ நாள் காத்து கிடந்தேன்னு சொல்லி கர்த்தருக்கு தெரியும். இவ்வளோ ஃபினான்ஷியல் பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் என்னைக்கா கடன் வாங்கியிருக்கீங்களா? நான் கண்டுபிடிச்சது பணக்காரங்களோட ஏழைகள்கிட்ட தான் பண்பு ஜாஸ்தி. Prosperity preachers outnumbered the genuine preachers of God's word. அன்னைக்கு பணம் ரொம்ப இல்லாம சாதாரணமா கைக்கும் வாய்க்கும் இருக்கிற வரைக்கும் அந்த பிரசங்கியாருடைய செய்திகளில் இருக்கிற சத்தும் சாரமும் அவருக்கு ரொம்ப வசதியான பிறகு குறைஞ்சி. நம்ம டெலிபரேட்டா சர்டன் திங்ஸுக்கு நோ சொல்ல பழகலைன்னா சரியான காரியங்களுக்கு எஸ் சொல்ல முடியாது. அதாவது என்னுடைய தாழ்வில் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் நாம் இந்த நிகழ்ச்சிக்குள்ளே பிரவேசிக்கிறோம். பல காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளுக்குரிய என்று சொல்வதை விட இந்த காலத்துக்கு ஏற்ற சத்தியங்களை ஆண்டவர் தம்முடைய தாசன் மூலமாய் நம்மோடு பேசிக்கொண்டே வருகிறார். நம்முடைய ஒரே ஒரு ஏக்கம், நம்முடைய ஒரே ஒரு எண்ணம், ஆவல், ஜெபம், மீண்டும் ஒரு எழுப்புதல். சபையின் எழுப்புதலை நாம் பார்க்கும் வரைக்கும் நம்ம போராடி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். பல முனைகளில் ஒவ்வொருவரும் சபைகளில் எடுத்துக்கொண்டாலும் பல கூட்டங்கள், சுவிசேஷ ஊழியர்கள் பல கூட்டங்கள், பல விதங்களில் முயற்சி பண்ணி கொண்டு வருகிறோம். ஆனால் அண்ணன் ஏற்கனவே அவர்களோடு கூட பேசும்போது சொன்னது போல் அந்த ரிவைவல்குரிய கிளைமேட் உண்டாவதற்கு இன்னும் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் தொடர்ந்து பேச இருக்கிறோம். குறிப்பாக நம்ம அண்ணனோடு கூட பேச வேண்டிய காரியங்களை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்று நாங்கள் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஒரு பக்கம் பாஸ்டர் குமார், இன்னொரு பக்கம் நம்முடைய கர்த்தருடைய தாசன் ஃப்ரெடி மூலமாகவும் ஆண்டவர் அநேக காரியங்களை, கேள்விகள் எழுப்பும்போது நீங்கள் அந்த கேள்விகளை கேட்கும்போது இக்காலத்தில் நம்ம கர்த்தருக்காக எப்படி எழும்பலாம் என்ற ஒரு நோக்கத்தோடு நம்ம இந்த நிகழ்ச்சியை கேட்க வேண்டும் என்று உங்களை மிகுந்த அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். பிரைஸ் காட். அண்ணன், மீண்டும் உங்களை சந்திப்பது எங்களுக்கு அதிக சந்தோஷம். ஒரு எழுப்புதலில் ஆரம்பித்த உங்களுடைய கேம்ப்ஸ், அதை தொடர்ந்து மிஷன் மூமெண்ட்டுக்குள்ளே போய் அதற்கு பிறகு ஒரு காலகட்டத்திற்குள்ளே ஆண்டவர் உங்களை கன்வென்ஷன் கூட்டங்கள் மற்ற கூட்டங்களுக்கு போக அனுமதிக்காமல் ஆண்டவர் சமூகத்தில் நீண்ட நேரம் காத்திருந்து வேதத்தை தியானித்து கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற பாடங்களை புத்தக வடிவில் அதை வெளியே கொண்டு வருவதற்கு நீங்கள் சில ஆண்டு காலமாய் பிரயாசப்பட்டு கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் எழுதின முதல் புத்தகம் என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? முதல் புக்கில் முதல் புக்லெட். ஓகே. புத்தகம் அல்ல, ஒரு குறுநூல் சொல்லுவாங்க இல்லையா, முதல் புக்லெட். அது இந்த ஃபஸ்ட் இயர் எம்டெக் படிக்கும்போது 1969 நவநாவகள் இன்றைக்கு தேவையா, டங்ஸ் டுடே, அதுன்னு எழுதினேன். அது ஆக்சுவலாக என்னுடைய இரண்டாவது கிறிஸ்தவ பிரசுரம், செகண்ட் பப்ளிகேஷன். ஃபஸ்ட்டு 1965 காரைக்குடியில் நான் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது விடுதலையின் நற்செய்தின்னு சொல்லி ஒரு ட்ராக்ட் எழுதினேன், 4 பேஜ் ட்ராக்ட். அதான் நான் எழுதின முதல் கிறிஸ்தவ பிரசுரத்துக்காக நான் எழுதினது. ஏன்னா அப்போல்லாம் இந்தியாவில் ட்ராக்ட்ஸ் ரொம்ப கம்மி. சாமுவேல் டேனியல்னு ஒரு பெரிய தேவனுடைய மனுஷன் இருந்தார், கேள்விப்பட்டிருப்பீங்க. விசுவாச ஜப கைப்பிரதி கழகம்னு வச்சுருந்தார், ஃபெய்த் ட்ராக்ட் லீக்னு சொல்லி. அவர்கிட்ட இருந்தால் எல்லோரும் ட்ராக்ஸ் வாங்குவாங்க. அவருக்கு நிறைய ட்ராக்ஸ் அமெரிக்காவில் வரும். அது இந்த கழுகு அப்படின்னு ஒரு ட்ராக்ட் இப்படி சில ட்ராக்ஸ் எல்லாம் வரும். சரி, நாங்கள் என்ன பண்ணோம், சரி இவர்கிட்ட போய் வாங்குறதுக்கு நம்மளே அமெரிக்காவுக்கு எழுதணும், அந்த சின்ன வயசில் இருக்கிற ஆசை தானே. ஸோ ஃபாரின் அட்ரஸுக்கு எழுதி போட்டோம். அவங்க அங்கேருந்து 2-3 பெட்டி அனுப்பிட்டாங்க ட்ராக்ஸ். அவ்வளோ என்னென்னா 2 டைட்டில்.
ஒன்று வந்து இஸ் டேட்டிங் ரைட், காதலிப்பது சரியா, அது ஒரு ஒன்று. அடுத்தது தாடி. ஏன்னா அப்படி ஒரு டாக்டர் அங்கே இருக்குது, தாடியை கண்டிப்பாக வைக்கணும், பெரிய குரூப்பே இருக்குது. இது என்னடா ரெண்டுமே நமக்கு சரி வராது, டேட்டிங்கும் சரி வராது, தாடியும் சரி வராது. ஸோ ஆனால் 2 பெட்டி 3 பெட்டி அது எப்படி அதை காலி பண்ணுறதுனே தெரில. கடைசியில் அது எரிச்சிட்டோம், அது வேற கதை. ஸோ பிறகு யோசித்தோம், இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்முடைய, ஏன்னா அப்போ நாங்கள் நிறைய கிராம ஊழியம் செய்கிறோம். அப்போ கிராமத்துக்கு போகும்பொழுது நாங்கள் பண்ணுற அந்த பிரசங்கங்கள் இதெல்லாம் எங்களுக்கு என் மனசில் இருக்குது, எழுதுனா என்னன்னு சொல்லி எழுத ஆரம்பித்தேன். அந்த ட்ராக்ட் வந்து இப்போ ஆண்டோட கிருபையினால் இப்போ 65 எழுதுனது இப்போ கிட்டத்தட்ட அப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? 60 வருஷம் ஆயிருக்கா? 60 வருஷம். கிட்டத்தட்ட ஒரு 13-14 லாங்குவேஜில் அது பப்ளிஷ் ஆகிருக்கு, ஒரு மாற்றமும் இல்லாமல், இன்க்ளூடிங் சைனீஸ் அண்ட் ரஷ்யன் போயிருக்கு. அது அதனுடைய விசேஷம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதை வாசித்த பிறகு ஒன்று முழு இருதயத்தோடு ஆண்டவரை நேசிக்கணும், இல்லைன்னா முழு இருதயத்தோடு ஆண்டவரை வெறுக்கணும். அவன் அந்த நடுநிலைக்கு வர முடியாது. ஸோ இந்த ஹிந்துஸுக்கு நான் கிறிஸ்டியன்ஸுக்கு ரொம்ப ஒரு த யூனிக்னஸ் ஆஃப் கிரைஸ்ட் அண்ட் கிரைஸ்ட் த ஒன்லி வே அப்படிங்கிறத அவங்கள பாதிக்காமல், அதே சமயத்தில் நம்முடைய செய்தியையும் நீர்த்து போக பண்ணாமல், டைல்யூட் பண்ணாமல் அதை எழுதுறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அதுக்கு பிறகு சில ட்ராக்ஸ் எல்லாம் எழுதினேன், லைஃப் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் டெத் அப்படிலாம் எழுதினேன். ஸோ இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட் இன் ரைட்டிங். 2ஐயும் கர்த்தர் வந்து ரொம்ப அதிகமாக ஆனர் பண்ணார், கனப்படுத்தினார். அதுக்காக நான் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுறேன். தொடர்ந்து பிஓஎம்ல நிறைய ஒவ்வொரு மாதமும் ஆர்டிகிள்ஸ்னு எழுதுவீங்கல்ல? ஆமாம். பிளெஸ்ஸிங் மேகசின் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் 1971 பிளெஸ்ஸிங் மேகசின் கிடையாது, செய்தி மடல்னு ஒன்று ரிலீஸ் பண்ணோம், நியூஸ் லெட்டர்ன்ட்டு. அதில் நான் ஃபஸ்ட்டு எழுதின ஆர்டிக்கிள் வந்து 5 கிரேட் திங்ஸ் ஃப்ரம் புக் ஆஃப் ஆக்ட்ஸ், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலிருந்து 5 மிகப்பெரிய காரியங்கள், கிரேட் கிரேஸ், கிரேட் பவர், கிரேட் நம்பர்ஸ், கிரேட் கிரீஃப் இப்படின்னு சொல்லி ஒரு காரியங்கள்லாம் எழுதி ஒரு ஆர்டிக்கிள் எழுதினேன். எனக்கு இந்த எழுதுறதுக்கு வந்து ஒரு விருப்பம் எங்கே எப்போ வந்துச்சுன்னு சொன்னால், நான் ஸ்கூல் படிக்கும்போது, ஹைஸ்கூல் படிக்கும்போது ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒரு கிளாஸ் மேகசின் ஒன்று உண்டு, பிறகு ஸ்கூல் மேகசின் ஒன்று உண்டு. இந்த கிளாஸ் மேகசினுக்கு நான் எழுதுகிற என்னுடைய ஆர்டிக்கிள் எல்லாம் எடுத்துக்குவாங்க. அதில் ஃபஸ்ட்டு நான் எழுதுன ஆர்டிக்கிள் வந்து மை ராணின்னு எழுதியிருந்தேன். ஸோ அந்த மை ராணின்னு சொல்லி எழுதி, மை ராணி கூடிய அவள் எப்படி இருக்கும், அவள் எப்படி இருப்பா, என்ன ஏது அப்படின்னு போட்டு, அவளுக்கு எந்த செயின் பிடிக்கும், அது இது எல்லாம் எழுதி, சாயங்காலம் நான் அவளை கூட்டிகிட்டு போவேன் வெளியே, நாங்கள் 2 பேரும் வெளியே போவோம், அப்படி இப்படின்னு சொல்லி எழுதி, கடைசி வரைக்கும் ஒரு சஸ்பென்ஸ்லேயே வச்சு, கடைசியில் வந்து அந்த ராணி வந்து எங்களுடைய பொட்ட நாயின்னு சொல்லி எழுதினேன். மை ராணி, அதான் அது பேர் ராணி தான் விட்டுருந்தோம், தெருவில் எல்லாருக்கும் தெரியும் ராணின்ட்டு. ஸோ இப்படி அதுலேருந்து அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அப்படியே எவ்வளோ ஆகி அப்புறம் ஸ்கூல் மேகசினுக்கு நான் என்னை எடிட்டராக போட்டாங்க. ட்ராமா, ஸ்கூல் ட்ராமா, மேஜர் ட்ராமா எல்லாத்துலேயும், இங்கிலீஷ் ட்ராமாலேயும் நான் தான் மெயின் ஆக்டராக இருப்பேன், தமிழ் ட்ராமாலேயும் மெயின் ஆக்டராக இருப்பேன். அதுக்கு முக்கியமான காரணம் குயிக்காக மெமரைஸ் பண்ணுவேன், அந்த வசனங்களை குயிக்காக மெமரைஸ் பண்ணுவேன். ஸோ ஓரளவுக்கு நல்லா நடிப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அண்ணா அப்பவே ஹீரோ, அப்பவே ஹீரோ. இல்லை, நடிக்காமல் 100% நடிக்காமல் உலகத்தில் இருக்க முடியாது. அது ஓரளவுக்கு அங்கே எங்கே சில காரியங்கள் நடிக்கிறதுனா என்ன, ஏமாத்துறதுக்கு இல்லை, நம்ம கொஞ்சம் அது இம்ப்ரெஷன் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறது தானே, அது மனுஷிகம்தான், அதெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிருவார். ஸோ இது இப்படி தான் என்னுடைய எழுத்து பணி துவங்கிச்சு. பிறகு ஒரு 3 வருஷம் கழிச்சு, 4 வருஷம் கழிச்ச உடனே ரட்சிக்கப்படணும்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி பிரச்சனை என்னென்னா, ஈவன் சிஎஸ்ஐ சர்ச்சில் கூட எப்படி ரட்சிக்கப்படணும்னு சொல்லலை. ரட்சிக்கப்படணும், ஒப்பு கொடு, சரி முன்னால் ஆண்டவர் என்ன ஒப்பு கொடு. சரி, ஒப்பு கொடுக்குறது ரட்சிக்கப்படுறது இல்லை. ஒப்பு கொடுக்குறதுன்னு சொல்லி அப்படிலாம் ஒன்றும் புதிய ஏற்பாட்டில் டாக்டரினே கிடையாது. புதிய ஏற்பாட்டில் வந்து ரட்சிக்கப்படுவது எப்படிங்கிறதான் இருக்குது.
ரட்சிக்கப்படுவது எப்படி? முதலாவது நீ ஒரு பாவின்னு சொல்லி உணரணும். பிறகு இந்த பாவத்துக்கு பரிகாரியாக பதிலாக பலியாக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையுண்டார் என்று உன் இருதயத்தில் நீ விசுவாசிக்கணும். விசுவாசித்து உன் வாயினால் அதை நீ அறிக்கை பண்ணணும். அப்பொழுது ரட்சிப்புண்டா. இதுதான் சால்வேஷன் ஸ்டெப்ஸு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இவாஞ்சலிஸ்ட் வந்து சால்வேஷன் ஸ்டெப்ஸ் சொல்ல மாட்டாங்க, ஒப்பு கொடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ பீப்புள் ஆர் மிஸ்லெட். அவங்களுக்கு கிளாரிட்டி இல்லை, முக்கியமான ஒரு அனுபவத்திற்குரிய கிளாரிட்டி இல்லை. ஸோ அதனால் இப்படி சிலதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பி சேவ்டு நவ், இப்பொழுதே ரட்சிக்கப்படுங்கள் அப்படின்னு ஒரு அவுட்லைன் எழுதினேன். அப்புறம் அடுத்தாப்பில் ஹீலிங் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதனால் பி ஹீல்டு நவ் இப்படி எழுதிட்டே இருக்கும்போது ஒரு 2 எழுதி முடிச்சிருப்பேன். அப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அப்புறம் ஜீவானந்தம் வந்து எனக்கு ஒரு மெசேஜ் அப்புறம் பொன்ராஜ் ஐசக்னு சொல்லி பிஓஎம்டைய முதல் மிஷினரி மூலமாக அனுப்புனாங்க. ஏன்னா பொன்ராஜ் அண்ணன் தான் மகிழ்ச்சின்னு சொல்லி ஜீவானந்தம் மேகசினுக்கு அசோசியேட் எடிட்டராக இருந்தாங்க. அவங்க மூலமாக ஒரு மெசேஜ் அனுப்புனாங்க. என்ன மெசேஜ் அனுப்புனாங்கன்னா, தம்பியினுடைய இந்த சீரீஸ் தான் ரொம்ப முக்கியமாக வரும். இந்த பிளெஸ்ஸிங்லேயே வந்து கிளாசிக் இது தான், அவ்வளோ கிறிஸ்பாக அந்த ஸ்டெப்ஸ் போட்டுறாங்க. ஏன்னா வந்து ஆர்டிக்கல் எழுதுறதோட அவுட்லைன் எழுதுறது கஷ்டம். ஆர்டிக்கல் நம்ம கொஞ்சம் வளஞ்சளவு சேர்க்கலாம் கூட, பட் அவுட்லைன் வரும்போது கிறிஸ்பாக இருக்கணும், அதுதான் அப்படின்னு இருக்கணும், வெல் ஸ்ட்ரக்சர்டாக இருக்கணும். ஸோ அண்ணன் பார்த்துட்டு அது ரொம்ப நல்ல தம்பி எழுதுகிறாங்க, இதுதான் ஒரு முக்கியமான இதாகும்னு நினச்சாங்க. 26 சேர்த்து முதல் புக்கு போட்டேன். அந்த புக்கு பேர் பொற்பழங்கள், ஆப்பிள்ஸ் ஆஃப் கோல்ட் இன் த பிக்சர்ஸ் ஆஃப் சில்வர்னு நீதிமொழியில் வாசிக்கிறோம் இல்லையா, வெள்ளித்தட்டிலே பரிமாறப்பட்ட பொற்பழங்கள் போட்டேன். அப்புறம் அது முடித்த உடனே அந்த 26 முடித்த உடனே சால்வேஷனில் ஆரம்பித்து செகண்ட் கம்மிங் வரைக்கும் பி ரெடி நவ் அது வரைக்கும் போனேன். அப்புறம் அடுத்தாப்பில் உடனே அடுத்த மேகசினில் இப்போ என்ன வரப்போகுதுன்னு எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. 27வது இது கொண்டு வரல, புதுசாக ஒன்று ஆரம்பித்தேன். எது வேண்டும் அப்படிங்கிறத முதல் 26, எது வேண்டாம்ங்கிறத அடுத்த 25. இப்போ அது ஒரு 25 சேர்ந்தவுடனே அதை சேர்த்து சிறு நரிகள், தோட்டத்தில் இருக்கிற பூவும் பிஞ்சுமாக இருக்கிற பழங்களை கெடுக்கிற சிறு நரிகளை பிடியுங்கள் அப்படின்னு சொல்லி என்ன பாவங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு ஆகட்டும். ஸோ அந்த பொற்பழங்கள் சிறு நரிகள், அந்த காம்பினேஷன் ஆஃப் டைட்டில்ஸு இதுதான் எனக்கு ஆரம்பத்தில் வந்தது. எத்தனையோ எடிஷன் எத்தனையோ லாங்குவேஜில் வந்துருச்சு. ஆண்டோடைய கிருபையினால் இன்றைக்கி நான் பேனாவை எடுத்து ஒன்று எழுதணுன்னா உடனே அதை இந்தியாவில் உள்ள 10-12 மொழிகளில் மொழியாக்கம் பண்ணுவதற்கு காத்து கிடக்குறாங்க எக்ஸ்பர்ட் டிரான்ஸ்லேட்டர்ஸ். ஏன்னா அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க, இதுக்கு நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுறோம்னு சொல்லி. அது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய கிருபை. ஆனால் துவக்கம் அற்பமான ஆரம்பம். God has anointed your tongue to speak and your pen also is anointed. ரைட். ஆனால் 18 வயசுல அந்த ட்ராக் எழுதிருக்கீங்க. ஆமாம், 18 வயசு. 22 வயசு. நல்லா கனெக்ட் பண்ணுறீங்களே. அவரு கணக்கு பண்ணலாம். 22 வயசுல டங்ஸை பற்றி எழுதிருக்கீங்க. ஆமாம். ஸோ வாட் பேஃபிள்ஸ் மீ இஸ் அந்த 18 வயசுல, பிகாஸ் அந்த சமயத்தில் சமுதாயம் எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, ஃபார் யூ டு ஹேவ் த கிளாரிட்டி ஆஃப் த சப்ஜெக்ட் and also the flow to write it and the confidence to write it, how did you get equipped constantly? அப்போமே வந்து ஏன்னா நாசரேத்துக்கு வராத சுவிசேஷ பிரசங்க மாதிரியே கிடையாது. ஒரு கன்வென்ஷனில் 3 பேர் பிரசங்கமாரு, அது யாருன்னு சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒரே கன்வென்ஷனுக்கு 3 பிரசங்கமாரு. ஒன்று டாக்டர் சாம் கமலேசன், அடுத்தது டாக்டர் தியோடர் வில்லியம்ஸு, அடுத்தது விக்டர் மனோகரம். கேன் யூ இமேஜின் தீஸ் 3 people on one pulpit? அது நாசரத்துக்கு தான் அவங்க அங்கே தான் அந்த ஊருக்கு அப்படி கொண்டு வந்திருக்காங்க. அதில் இன்னொரு ஃபேக்டர், டாக்டர் சாம் கமலேசனுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணது டாக்டர் தியோடர் வில்லியம்ஸ். இதெல்லாம் பெரிய ஜெயன்ஸு. இந்த 3 பேர் உட்கார்ந்து கேட்குற அந்த கன்வென்ஷனை தான் முதல் நான் சாட்சியே சொன்னது. ஸோ இப்படி நிறைய கன்வென்ஷன் அடுத்து கன்வென்ஷன் நடக்கும். அதனால் ஒரு பாட்டு புஸ்தகத்துக்கு பேரே கன்வென்ஷன் கீதங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எழுப்புதல் கீதங்கள், அப்புறம் ஜோசப் பாலசனுடைய ஆராதனை கீதங்கள்லாம் பின்னால் வந்துச்சு. பட் முதல்ல வந்த பிரமாதமான பாட்டு புஸ்தகத்துக்கு பேர் கன்வென்ஷன் கீதங்கள். ஸோ அந்த கன்வென்ஷன் கீதங்களில் அவ்வளோ கன்வென்ஷன் நடந்தாலும் ரட்சிக்கப்படுவது எப்படி அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிக் கொடுக்கப்படலை. அதை நான் நல்லா உணர்ந்தேன். இன்றைக்கி நாசரேத்திலையும் நாகர்கோவில்லையும் அநேகர் மனம் திரும்பி ரட்சிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் சுவிசேஷம் தெரியும், ஆனால் எப்படி ரட்சிக்கப்படணும்னு சொல்லி கொடுக்கல.
அது ஒரு காரணம். சிலர் வந்து கிண்டலாக சொல்லுவாங்க, நாசரேத்து மனம் திரும்பாது, நாகர்கோவில் மனம் திரும்பாது, நாய் வேணா சேலை உடுத்துவாங்க. ஸோ அது என்னன்னா அந்த அளவுக்கு இது ரெண்டும்னா அவங்கள குற்றம் சொல்லக்கூடாது. தெளிவாக சொல்லலையே. ஒருவன் எனக்கு தெளிவாக சொல்லாவிட்டாலும் எனக்கு எப்படி தெரியும்னு அவனே சொன்னானே. படிச்சுட்டு தானே போனான். அவன் ஒன்றும் படியாதவன் இல்லையே. அவன் ஒரு பெரிய ஃபைனான்ஸ் செக்ரட்டரின்னா அவன் எப்படி பி சிதம்பரம் எவ்வளோ படிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு அவன் ஒரு பெரிய ஜீனியஸ். வாசிக்கிறேன், யாரும் சொல்லி கொடுக்கணும்ல, சொல்லி கொடுக்கலையே. பைபிள் படிப்பாங்க, ஜோம் பண்ணுவாங்க, ஒப்பு கொடுப்பாங்க, அவ்வளோதான். அதில் 3 செய்கிற மாதிரி செய்வான். பட் அவன் எப்படி ரட்சிக்கப்படுறதுன்னு தெரியலையே. அதனால தான் அதை உட்காந்து நான் ஸ்டடி பண்ணும்போது எனக்கு இந்த தெளிவு வந்துச்சு. அதை நான் எழுதுனேன். அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ். ஸோ கான்ஸ்டன்ட்லி நீங்கள் அதுக்கப்புறம் யுவர் ரைட்டிங் ஆர்டிகல்ஸ், பிஓஎம் ஆர்டிகல்ஸ் எழுதுங்க. உங்கள் கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டியும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஹவு டிட் யூ கீப் யுவர் செல்ஃப் கெட்டிங் அப்கிரேடட்? இந்த அப்கிரேடுங்கிறது ஒரு நல்ல வேர்டு. முதலாவது வந்து நான் படித்தது பிரதர் முதல்ல கேட்டது போல் தமிழ் மீடியத்தில் படித்தேன். பிறகு அதை முடிச்சுட்டு உடனே இன்ஜினியரிங் போயிடுறேன். உங்களை இன்ஜினியரிங் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இன்ஜினியரிங் போனால் மேத்தமெட்டிக்ஸ் தானே, A+B² தானே. திருப்பி அதான் வரும். அர்த்தமெட்டிக்ஸ் வரும், அல்ஜிப்ரா வரும், பிறகு ஜாமெட்ரி வரும், பிறகு ட்ரிக்னாமெட்ரி வரும். இதுதான் மாற்றி வரும் எங்களுக்கு. லாங்குவேஜ் நாங்கள் இன்ஜினியரிங்கில் படிக்கிறதே கிடையாது. பிஇலலாம் லாங்குவேஜே கிடையாது. அப்போ எங்கே நான் லாங்குவேஜ் படித்தேன் அப்படின்னா, ஓரளவுக்கு நிறைய ஹோம்ஒர்க் பண்ணேன். எப்படி ஹோம்ஒர்க் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு அந்த காலத்தில் கருணாநிதியினுடைய முரசொலி ரொம்ப இஷ்டம். அதுலேயும் கூட இந்த மாலை முரசு ரொம்ப இஷ்டம். அதில் வந்து கலைஞர் கடிதம்னு ஒன்று எழுதுவார். எனக்கு அந்த கருத்துக்கள்லாம் அவ்வளோ ஒன்றும் புரியாது. அந்த வார்த்தைகள் எடுத்து டைரியில் எழுதி வச்சுக்குவேன். ஒகேபுலரி அதை போட்டுக்குவேன் தமிழில். அடுத்தாப்புல இந்த வார்த்தையை எங்கே பயன்படுத்தேன்னு காத்திருப்பேன். எனக்கு சரியாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அது நம்பர் தமிழுக்கு. இங்கிலீஷை பொறுத்தளவில் இன்றைக்கு வரைக்கும் நான் ஹோம்ஒர்க் பண்ணுறேன். டெய்லி ஹிந்து பேப்பர் படிக்கிறேன், இந்தியன் எக்ஸ்பிரஸ் படிக்கிறேன், டைம்ஸ் ஆஃப் இந்தியா படிக்கிறேன், தினமணி படிக்கிறேன். அந்த 3ஐயும் படித்தா இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு, தினமணி படித்தா சரியான தமிழுக்கு. ஏன்னா இப்போ நம்ம தமிழ் கிறிஸ்தவங்க வந்து தமிழ் இல்லாத ஒரு லாங்குவேஜ் தானே பேசுகிறோம். நம்ம பரமண்டலத்தில் இருக்கிறாருன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு பரமண்டலம்னா அது என்னன்னே புரியாது. நம்ம அதான் சொல்லுவோம் இல்லையா. அவர்கள் அங்கே போவதுக்கு பிரயத்தனம் பண்ணினார்கள். பிரயத்தனமா அது என்னது? சாதாரணமாக முயன்றார்கள்னு சொல்ல மாட்டோம் இல்லையா. ஸோ இப்படி நம்ம வந்து நம்ம பிள்ளைங்கள மக்காவே வச்சுருக்கோம். ஏன்னா கடவுள் வந்து இந்த பழைய தமிழ் பைபிள் லாங்குவேஜில் தான் பேசினாருன்னு நம்ம நம்புகிறோம். தப்பா எப்படி அநேகர் வந்து கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் தான் ஆண்டவர் பேசினாருன்னு தான் அநேகர் நம்புகிறாங்க. பட் எப்படியோ கேஜேவிலேருந்து NIV NKJVக்கு வந்துட்டாங்க. அவங்க கொஞ்சம் வெளியே வந்துட்டாங்க. பட் நம்ம தமிழர்கள் வந்து உறுதியானவர்கள், வெளியே வரவே மாட்டோம். இன்றைக்கி தமிழ் கிறிஸ்தவ உலகத்தில் ஒரு எழுப்புதல் வரணும்னா, பைபிள் நல்லா புரியணும்னு சொன்னால், ஓரளவுக்கு நம்ம வந்து ஒரு நவீன மொழியாக்கங்களில் சில வார்த்தைகளையாவது பிறக்கணும். எந்த மொழியாக்கமும் 100% பர்ஃபெக்ட் கிடையாது, எந்த மொழியாக்கமும் 100% இம்பர்ஃபெக்டும் கிடையாது. எல்லாத்தையும் ப்ளஸில் இருக்குது, மைனஸ் இருக்குது. நான் இங்கிலீஷில் 52 டிரான்ஸ்லேஷன் படிக்கிறேன். ஒரு வசனம் எடுத்தேன்னா கிட்டத்தட்ட 30 டிரான்ஸ்லேஷனில் நான் கம்பேர் பண்ணுவேன். அப்போ அந்த வேர்டிங்ஸ் எல்லாம் அங்கங்கே நான் எடுத்து வச்சுக்குவேன். அந்த மைண்டுக்குள்ளே ஆண்டவர் ஓரளவுக்கு மெமரி பவர் கொடுத்துருக்காரு. கரெக்ட் டைமில் ஆவியானவர் நினைவூட்டுவார் தான் இருக்குது. சட்டியில் இல்லாமல் ஆப்பையில் எப்படி வரும்? அவர் எதை நினைவூட்டுவார்? நீ ஹோம்ஒர்க் பண்ணால் தானே வரும். ஸோ இந்த ரெண்டும் இங்கிலீஷும் தமிழும் நான் பண்ணுறேன். தினமணி ஏன் படிக்கிறேன்னா, அது ஒரு பிராமணிக்கு தமிழாக இருந்தால் கூட அந்த தலைங்கங்களில் அவங்க போடுகிற வார்த்தைகள் வந்து அட்டகாசமாக இருக்கும். அதை நான் எடுத்து எழுதி வச்சுக்குவேன். எனக்கு இந்த குட் வேர்ட்ஸ்ன்னு சொல்லியே நான் சில இது நோட்டில் வச்சுருக்கேன். அதில் எழுதிட்டு வந்து ஒரு இதை நான் யூஸ் பண்ணிட்டேன்னா அது பிறையா வார்த்தை தான். அப்படி தான் நம்ம கற்றுக் கொடுத்தாங்க. மேக்கிங் சென்டென்சஸ் படித்தோம்ல, சென்டென்ஸ் மேக்கிங், அதை யூஸ் பண்ணி பழகிட்டா நமக்கு அது நம்ம இதாகிடும். இப்படி தான் நான் அதை லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்கண்ணே, இஃப் யூ நோ 1000 வேர்ட்ஸ் இன் அ லாங்குவேஜ் யூ ஆர் கன்சிடர்ட் ஃப்ளூவெண்ட். ஸோ ஒகேபுலரி பில்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி லாங்குவேஜ். ஸோ நீங்கள் கரெக்டாக பட் நீங்கள் எல்லோரும் தயவுசெய்து நல்லா ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். இந்த செல்ஃபோனில் நியூஸ் பார்க்குறதுக்காக நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. அது ஒரு பக்கம். எப்படி அவங்க அதை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, அந்த இது எடிட்டோரியல்ஸ் எப்படி எழுதுகிறாங்க, அந்த சப்ஜெக்ட் எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, நம்ம கொஞ்சம் ஞானமாக இருக்கணும். ஆண்டவர் வந்து பைத்தியக்கார பிரசங்கத்தினால் மக்களை ரட்சிக்க மாட்டார்.
பைத்தியக்காரத்தனமாய் தோன்றுகிற பிரசங்கம். நம்ம அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். நாட் ஃபூலிஷ் ப்ரீச்சிங் பட் த ஃபூலிஷ்னஸ் ஆஃப் ப்ரீச்சிங். என்ன குமார்? எஸ் எஸ். ஸோ நல்ல இன்டெலிஜென்ட்டாக நல்லா தான் பேசணும், தெளிவாக பேசணும். சொல்கிறாங்க ரிவைவலுக்கு வி நீட் போத் ஃபைட்டர்ஸ் அண்ட் ரைட்டர்ஸ். ரெண்டு பேரும் ரைட்டர்ஸ் ஆர் ஃபைட்டர்ஸ். And we need the organizers and the agonizers. ரெண்டு வேணும். ஒழுங்குபடுத்துகிறவர்களும் தேவை, ஓலமிடுகிறவர்களும் தேவை. We have more organizers than agonizers today. That is a problem. ஆனால் உங்கள் புக்கு ஆரம்பத்தில் வந்து 26 எழுதுனீங்க, அப்புறம் 26 எழுதுனீங்க. இப்போ என்ன நான் அப்படியே போயிட்டே இருக்கேன் நான் பெருசா. அங்கே பாருங்க சைஸ் பெருசாகிட்டே போகுதுங்க. இட்ஸ் பிக் அச்சீவ்மெண்ட். அண்ட் எவ்ரி பேஜ் யூ ஆர் நாட் ஃபில்லிங் ஜஸ்ட் லைக் தட். ஒவ்வொரு பேஜ் இஸ் லோடட் கண்டென்ட். அமேசிங். யூ ஷுட் பி வெரி டிசிப்ளின்ட். நீங்கள் டெய்லி எழுதுவீங்களா? அந்த மார்னிங் டிவோஷன்ஸ் நீங்கள் வாக்கிங் போயிட்டு வந்து எழுதுவேன்னு எங்கிட்ட காமிச்சிங்க. நாங்கள் வந்து இப்போ டைரியில் 72 உள்ள டைரியை ஃபுல்லாக அண்ணன் ரூமை போய் காட்டுறீங்களான்னு கேட்டோம். நாட் அலவுடுன்னு முதல்ல சொன்னாங்க. அப்புறம் ஓகே ஐ வில் டேக் யூ இன் பட் நோ டேக்கிங் ஃபோட்டோன்னு சொன்னாங்க. ஸோ பட் 72 உள்ள டைரின்னு சொல்லிட்டு அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க. அன்னைக்கு மார்னிங் வாக்கிங் போனதை, அப்போ ஆண்டவர் பேசினதை, எழுதுனதை எங்கிட்ட காமிச்சாங்க. அண்ட் ஹி டஸ் தட் டெய்லின்னு சொன்னாங்க. ஆனால் யூ வாண்ட் டு டாக் அபவுட் தட். Table full of books for about 1.5 feet, and there's a place where he sits and writes. ஒரு சேரில் இந்த ரைட்டிங் இது ஒன்றுக்குள்ள பேடு, அதை வச்சு தான் எழுதுகிறாங்க. டேபிள் ஃபுல் ஆஃப் புக்ஸ் அண்ட் ரைட் அப்ஸ் அண்ட் ஆல் தட். இட்ஸ் நாட் அ வெரி பிக் எலாபரேட் ரூம், but he has everything, and that's where all these books come out from. And the love for God's word, when he preaches, shares it comes from within. It doesn't come from here. அதுக்கு அண்ணன் சொன்ன மாதிரி இந்த ஹோம்ஒர்க் சொல்கிறாங்களே, அது மெட்டிகுலஸாக பண்ணாமல் இது வராது. ஸோ நம்ம வந்து we want the end result, but we don't see the work that has gone behind. இப்போ 1965 அல்லது 70 எழுதின என்னுடைய புஸ்தகங்கள் இப்போ 50 வருஷத்துக்கு பிறகு இப்போ எழுதுகிற அதே சப்ஜெக்டில் எழுதுறதில் வந்து எனக்கு அந்த பழைய புத்தகங்கள் எதையுமே வந்து ரிவைஸ் பண்ண தேவையே இல்லை. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு வேளை சில வேர்டிங்ஸு இதில் ரொம்ப ரொம்ப வெரி ஃபியூ, பட் இந்த டாக்ட்ரினல் கண்டென்ட் நோ சேஞ்ச். ஆண்டோடைய பெரிய கிருபினால் அதுக்காக நான் ஆண்டவரை பல நேரம் அழுது ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கேன். ஏன்னு சொன்னால் நிறைய பேர் எப்படி அப்படி ஜிக்ஸாக போகிறத நான் பார்த்துருக்குறேன். முதல் 10 வருஷம் ஒன்று பேசுகிறது, அடுத்த 15-20 வருஷத்தில் இன்னொரு குரூப்பில் ஜாயின் பண்ணுறது, அப்போ வேறு ஒன்று பேசுகிறது. பட் அந்த கன்சிஸ்டன்சி இல்லை. பட் அவனுடைய பெரிய கிருபையினால் ஃப்ரம் டே 1 நீங்கள் என் புக்கு எந்தையும் 50 வருஷத்துக்கு முன்னால் உள்ள புக்கு 30 வருஷம் முன்னாக எடுத்து பார்த்தா அந்த கன்சிஸ்டன்சி, அந்த கோஹரன்ஸ், அந்த தியலாஜிக்கல் டாக்ட்ரினல் ஸ்டெபிலிட்டி வில் பி தேர், ஆல்வேஸ் தேர். அது ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபை. எனக்கு தியாலஜிக்கல் செமினரிக்கு போகிற ஒரு வாய்ப்பு கிடைக்கல. கிடச்சிருந்தா நான் போயிருப்பேன். ஏன்னா அதுக்கு நான் அகெயின்ஸ்ட் கிடையாது, கிடைக்க போகிற வாய்ப்பு இல்லை. ஆனால் அவங்க எவ்வளோ மணி நேரம் படிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நானும் படிக்கிறேன். கர்த்தர் அதை ஆனர் பண்ணுறாரு. அதாவது கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேலே அதிகாரியாக வைப்பேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம வந்து என்ன தாழ்ந்து கர்த்தர் கொடுத்துருக்காரோ அதை போய் நம்ம எந்த அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோமோ அது வீண் போகவே போகாது. அது என்னுடைய லைஃப்பில் வந்து அது ஏன்னா நான் நிறையா டிஸ்அட்வான்டேஜில் வளர்ந்தவன். ஒரு இங்கிலீஷ் பைபிள் எனக்கு கிடைக்கிறதுக்காக நான் எவ்வளோ நாள் காத்து கிடந்தேன்னு சொல்லி கர்த்தருக்கு தெரியும். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு வாங்கி கொடுக்க முடியல இங்கிலீஷ் பைபிள். அந்த கிட்டியன்ஸ் நியூ டெஸ்டமென்ட் வச்சுட்டே நான் சமாளித்தேன் எவ்வளோ நாள். பிறகு இந்த டேக்ஸ் பைபிள்னு ஒன்று வந்துச்சுது. ஏன்னா நீங்கள் நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. டேக்ஸ் அனோட்டேட்டட் ரெஃபரன்ஸ் பைபிள். அதான் வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக வந்த முதல் பென்டிகாஸ்டல் பைபிள். அந்த பைபிள் முதல்ல பைபிளாக வரல, புதிய ஏற்பாடாக வந்துச்சு. ஃப்ளெக்சிபிளாக வரல, ஹார்ட் கவரில் பெருசாக வந்துச்சு. இதை ஒரு இந்தியன் அமெரிக்கன் ப்ரீச்சர் எடுத்துக்கிட்டு இதுக்கு வந்தார். காரைக்குடி நான் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது அங்கே வந்தார். அவர் தமிழால் தான், ஆனால் அங்கேயே இருந்ததுனால இங்கிலீஷில் பேசினார். நான் அவருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணேன். நான் தமிழ் பைபிள் கையில் வச்சுருக்கேன், அவர் கையில் வந்து இந்த டேக்ஸ் அனோட்டேட்டட் நியூ டெஸ்டமென்ட் வச்சுருக்காரு. 5 நாள் பிரசங்கம் பண்ணார். முடிஞ்ச உடனே நான் அதை வாங்கி பார்ப்பேன், நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். 5 நாள் சொல்லுவேன், அது அவருக்கு அது புரிஞ்சுக்கல.
அதை தூக்கிட்டு போயிட்டார் அமெரிக்கா. 5 நாள் சொல்றேன்ல, நல்லா இருக்கு நல்லா இருக்கு. எனக்கு புரியல. அது என்ன இசம்னு தெரியல, இப்போ கொண்டு போயிட்டார். ஸோ அதுல இருந்து நான் ரொம்ப சொன்னேன், என்ன ஆண்டவரே இப்படி ஒரு நிலைமை, கை கேட்டாண்டு வாய் கேட்டலையே அப்படின்னு சொல்லி ஜோமினிட்டே இருந்தேன். ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பா, அப்படிலாம் நீ மறைமுகமாக இன்னொருத்தர் பொருளை கேட்காத. இது செல்ஃப் எக்ஸாமினேஷன் கொஸ்டின். செல்ஃப் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் கேம்ப்ல ஃபர்ஸ்ட் நாள். அதுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் அந்த ஜெபத்தை எப்படி பதில் கொடுத்தாருன்னா, 1970 ஆகஸ்ட் மாதத்தில் எனக்கு என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு. அப்போ எங்கள் மாமனார் கேட்டார், உங்களுக்கு என்ன கிஃப்ட் வேணும்னாரு. நான் சொன்னேன், எனக்கு பைபிள் வேணும்னு. பைபிளா? அதான் எப்படியும் கொடுப்பாங்களே அப்படின்னு. கல்யாணத்தில் கொடுப்பாங்க. அதான் எப்படி கொடுப்பாங்களேன்னு. இல்லை அங்கிள், எனக்கு டேக்ஸ் அனோட்டேட்டட். அது என்ன அப்படின்னாரு. அவங்களுக்குலாம் தெரியாது. எழுதி கொடுத்தேன். அதை அவர் போய் குட் சமாரிட்டன் ஒரு பத்திரிக்கை முன்ன இருந்துச்சு, நல்ல சமாரியன்னு சொல்லி மிஸ்ஸஸ் சாமியல் நடத்தினாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மிஸ்ஸஸ் யாருக்கா ஞாபகம் இருக்கா? மிஸ்ஸஸ் சாமியல்னு சொல்லி ஒரு ரெவரண்டுடைய ஒய்ஃபு, வயசான அம்மா. நல்ல சமாரியன் தான் அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸ். நல்ல சமாரியன் இருக்கிற ஆர்டிகல்ஸ் எடுத்து தான் ஸ்ரீலங்காவிலேருந்து ஒரு இது வருமே, ஒரு சத்தியவசனம் இதில் தான் எடுத்து அவங்க போடுவாங்க. அவங்ககிட்ட ஒரே ஒரு காப்பி இருந்துச்சு. எங்கள் மாமனார் அவர் கணக்கு பிள்ளையை அனுப்பி அதை வாங்கிட்டு வந்து அதை கொடுத்தாரு. இது போதுமா அப்படின்னாரு. உடனே என் பக்கத்தில் இருந்த ஃப்ரெண்டு, நான் போதும் அப்படின்னா. அவர் இல்லை ஸ்டான்லிக்கு இன்னொரு கிஃப்ட் கொடுங்கன்னாரு. என்ன கிஃப்ட்டு அப்படின்னு கேட்டார். அவனுக்கு ஒரு வாட்ச் வாங்கி கொடுங்கன்னாரு. ஏன்னா எங்கள் அப்பா எனக்கு கொடுத்துருந்த வாட்ச் வந்து இந்த இது கிடையாது, ஸ்ட்ராப்பு. அது ஸ்ட்ராப் இப்படி உள்ளோடி போய்டு வெளியே வரும். ஏன்னு சொன்னால் அந்த ஸ்ட்ராப் இல்லைன்னா பின்னால் இருக்கிற குப்பி கீழே கலந்து விழுந்துடும். அதை தான் நான் 7 வருஷமும் இது பண்ணேன். 5 வருஷம் இன்ஜினியரிங் படிக்கும் போதும் எம்டெக் படிக்கும் போதும் அந்த ஒரு வாட்ச் தான். என்கேஜ்மெண்ட்டுக்கும் அதை தான் நான் கட்டிட்டு போயிருந்தேன். ஆனால் எங்கள் மாமனார் சொன்னார், சரி நான் வாட்ச் வாங்கி தரேன் அப்படின்னாரு. அவர் வந்து அப்போ பிஆர் அண்ட் சன்ஸ் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு வாட்சில். அன்னைக்கு இருந்த பெஸ்ட் வாட்ச்சு ரோலக்ஸ் எனக்கு வாங்கி அனுப்புனார். அதான் ஃபஸ்ட் டைம் நான் அந்த ரோலக்ஸ் வாட்சை நான் கட்டினேன். அதாவது என்னுடைய தாழ்வில் Anand comes from a poor family, but not without food or that kind of things. சாப்பாடுலாம் இல்லாமல் அப்படிலாம் கிடையாது. அடிப்படை ஆண்டவர் சந்திச்சார். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க வளர்ந்தாங்க. And at the right time, why don't you tell about your struggling years, Anna? You're such a diligent student, but you went through some difficult moments in your study journey from school days. எனக்கு சங்கீதத்தில் ரொம்ப பிரியமான வசனம், நம்முடைய தாழ்வில் நம்ம நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்றைக்குமே அதை மறக்க மாட்டேன். அதனால தான் எங்கள் வீட்டில் என்ட்ரு பண்ண உடனே அந்த கார் நிற்கிற கார் ஷெட்டில் நான் 2 லைட்டு தொங்க விட்டுருக்கேன், அரிக்கன் லைட் தொங்க விட்டுருக்கேன். இன்றைக்கும் இது வந்து இதுக்கு அரிக்கன் லைட் இங்கே தொங்க விட்டுருக்கேன்னு கேட்டால், தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நான் படித்தது அரிக்கன் லைட்லாம் படித்தேன். இன்னும் அதை வச்சுருக்குறேன் அந்த அரிக்கன் லைட். எங்கள் வீட்டில் தரை உண்டு, தளம் கிடையாது. We had floor, but no flooring. We had windows, but no shutters. மழை பெஞ்சோடனே அம்மா வந்து சாக்கு எடுத்துகிட்டு போய் ஆணி அடிப்பாங்க, தண்ணி உள்ள வரக்கூடாது. அது யாருக்கு நல்லா தெரியும்னா, ஃப்ரெடி ஜோசஃபுடைய மாமியாருடைய அம்மாவுக்கு நல்லா தெரியும். அது எங்கள் அப்பாவுடைய தங்கச்சி மக. அவங்க எங்கள் வீட்டில் இருந்து படித்தாங்க. அதாவது இவங்க மாமியாருடைய அக்கா எங்கள் வீட்டில் இருந்து படித்தாங்க. ராத்திரி மழை பெஞ்ச உடனே மடன்னு போய் ஆணி அடித்து அந்த சாக்கு தான் கட்டுவாங்க. ஆனால் ஒரு நாளும் மற்றவங்களுக்கு இருக்கிறது நமக்கு இல்லையேன்னு சொல்லி நான் நினச்சதே கிடையாது. ஒரு நாளும் நினைக்கல. ஒரு மனரம்யமாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் எங்களுக்கு, எனக்கும் என் தம்பிக்கும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தான். அது ரொம்ப முக்கியமான காரியம். மற்றவங்களோட கம்பேரே பண்ண மாட்டோம். நான் ஐஐடி இன்டர்வியூக்கு போயிருக்கிறேன். 2 ஆர்மி ஆஃபீஸர்ஸ் வந்தாங்க, லெஃப்டினன்ட்ஸு. ஏன்னா எம்டெக் படிக்க வர்றதுக்கு நீங்கள் வந்து பிஇ முடிச்சுட்டு தான் போகணுன்னு இல்லை,
சர்வீஸில் இருந்துக்கிட்டு ஆஃபீஸராக இருந்துட்டு வரலாம். அழகாக அவங்க ஃபுல் போட்டு பண்ணி கிளியராக அப்படி வந்திருக்கிறாங்க இன்டர்வியூக்கு. நான் பரிதாபமாக ஒரு ஸ்லாக் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு செருப்பு போட்டு போயிருக்கேன். அங்கே எல்லாம் ப்ரொஃபஸர்ஸ் உட்காந்து இன்டர்வியூ பண்ணுறாங்க. எனக்கு ஒன்றும் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் எனக்கு இல்லை. கர்த்தர் கொடுத்தா நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் மெட்ராஸ்க்கே வர்றேன். அந்த இன்டர்வியூ 6 பேர் கேட்குறாங்க. 6 பேர் செலக்ட் பண்ணாங்க. இல்லை நான் ஃபஸ்ட்டு நான் அங்கேருந்து நேரம் நான் ஐஐடி கேட் வரைக்கும் வர்றவங்களுக்கு தெரியும். ஐஐடிக்குள்ளே வெளியே வந்து கிண்டிஜினிங்காலே கொஞ்சம் தள்ளி இருக்குது. அங்கேருந்து ஒருத்தர் ஓடி வந்து, சார் நீங்கள் தான் ஸ்டான்லியா சார் அப்படின்னு. ஆமாம், என்ன சார், உங்களுக்கு கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் காலையில் இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்கல்ல சார், அங்கே 6 பேர் செலெக்ஷன் ஆகிருக்காங்க, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு இருக்கீங்க சார். சப்போஸ் உங்களுக்கு எங்கே கிடச்சிருந்துச்சுன்னா நான் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கேன் சார், எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு என்கிட்ட கேட்குறான். இங்கே ஃபஸ்ட்டு, அங்கே ஃபஸ்ட்டு. இது என்னடா 2ல் தர்ம சங்கடமாக போச்சுன்னு சொல்லி இந்த 2 அட்மிஷனையும் வாங்கிட்டு காரைக்குடி போகிறேன். என் தம்பி வந்து ஒரு லெட்ரு கொண்டாடுறான். என்ன லெட்டர்னா, அட்மிஷன் லெட்டர் ஃப்ரம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரில். அது ஒன்று தான் அந்த காலத்தில் என்டையர் நேஷனில். ஐஏஎஸ்சி கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப ஹை ப்ரொஃபைல். அங்கேயும் எனக்கு கிடச்சிருச்சு. 1 கிடைச்சா ஈஸி, இப்போ 3 கிடச்சிருச்சு. 3 எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ண, ஒருத்தன் சொல்கிறான் டேய் பெங்களூர் தாண்டாங்கிறான். இன்னொருத்தன் சொல்கிறான் டேய் ஐஐடி தாண்டாங்கிறான். இன்னொருத்தன் சொல்கிறான் டேய் கிண்டி தாண்டா ஓல்டஸ்ட்டுங்கிறான். நான் என்ன பண்ணேன், இது 3மே எனக்கு சரியாக தெரியாது. ஸோ அந்த அட்மிஷன் லெட்டர் எடுத்துக்கிட்டு நான் காட்டுக்குள்ளே போய் முழங்கால் போட்டோன்னே ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தின வசனம் மத்தேயு 6:33. முதலாவது அவர் நீந்த எல்லாம் கூட எனக்கு ஆண்டவர் சீட்டையும் கூட கூட்டிட்டார். அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கே, எனக்கு நீ தயவுசெய்து ஒரு தெளிவாக ஒன்று சொல்லுங்கன்னு சொல்லி முழங்கால் போட்டு கேட்கும்போது என்னுடைய ஹார்ட்டில் எம்டெக் அப்படின்னு ஒரு இம்ப்ரிண்ட் விழுந்துச்சு. இது என்ன எம்டெக் தானே வருது, இன்ஸ்டியூஷன் பேரில் வரலேன்னு பார்த்தா ஐஐடி தான் எம்டெக்கு, கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் எம்எஸ்சி இன்ஜினியரிங், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸஸ் எம்இ. ஸோ எனக்கு அது கிளியர் ஆகிடுச்சுது. இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ ஆண்டவர் வந்து ஒரு நாளும் நான் எங்களுடைய குறைவில் நான் முறுமுறுக்கலை, யாரோடையும் கம்பேரும் பண்ணலை, மனரம்யமாக இருந்தோம். இருக்கிற நிலைமையில் ஆண்டவர் எங்களை உயர்த்தி இப்பொழுது நான் பெரிய பணக்காரன் கிடையாது, ஆனால் நல்லா கிறிஸ்தவுக்குள்ள நான் நல்ல ஐஸ்வர்யவானாக இருக்கிறேன். திட்டமாக தெரியும். ஐ எம் வெரி ரிச் வித் காட்ஸ் வேர்ல்ட். ஸோ தட் இஸ் குட் எனஃப், இட்டர்னல். ஆனால் பியூசியில் படிக்கும்போது ஹரிக்கன் லைட்டா ஸ்ட்ரீட் லைட்டா? ஸோ நீங்கள் ஸ்ட்ரீட் லைட். பியூசி படிக்கும்போது ஹரிக்கன் லைட் தான். அப்போ தான் ஆசிரத்துக்கு கரண்ட் வந்துருந்துச்சு. ஏற்ற வீட்டிலலாம் லைட்டு போட்டிருந்தாங்க, ஒரு பல்பு. அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு அங்கே போய் இருந்து படிச்சுட்டு வந்தேன். அது வேறு அவங்க வந்து ஸ்டான்லி சீக்கிரம் கரண்ட் பில்லு வந்துரும்பாங்க. ஸோ அப்படித்தான் நான் படித்தேன். அதனால் ஒன்றும் குறைஞ்சி போகலையே. ஸோ நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து இப்போ நம்ம வந்து எல்லாம் கம்பேர் பண்ணுறாங்க, பியர் ப்ரெஷருங்கிறோம். அந்த காலம் பியர் ப்ரெஷர் இல்லாமல் போச்சு. எல்லாம் அந்த பெற்றோர் வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம அதை ஸ்ட்ரீம் லைன் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான். அப்படி நான் நினைக்கிறேன். நான் ஜஸ்ட் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின், இட் வில் ஹெல்ப் ஆல் ஆஃப் அஸ். இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட் பேக்ரவுண்ட்லேருந்து வரும்போது, மை ஃபாதர் வாஸ் அ டிரைவர். வென் காட் லிஃப்ட்ஸ் யூ அப், சடன்லி பீப்புள் ஆர் கம்மிங், உங்களை தேடி வருகிறாங்க. நிறைய பேர் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அழைப்பை அங்கீகரிக்கிறாங்க. நீங்கள் ஐஐடி முடிச்சிட்டிங்க, சிஎம்சியில் வேலை செய்கிறீங்க. இந்த மாதிரி சமயத்தில் ஊழியத்தில் ஃபெய்த்ஃபுல்லாக ஆரம்பிக்கிறவங்க ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் பாப்புலாரிட்டி வந்த பிறகு தே கெட் கேரிட் அவே. பட் யூ ஆர் கிரவுண்டட். வாட் கீப்ஸ் யூ கிரவுண்டட்? எனக்கு அது ஒரு ப்ராப்ளமாகவே இல்லை. எனி டே எனக்கு அது ப்ராப்ளமாகவே இல்லை. அது ஒரு சேலஞ்சாகவும் இல்லை, ப்ராப்ளமாகவும் இல்லை. எனக்கு ஐ ஹேட் நோ ப்ராப்ளம். இப்போ எந்த காரணத்தை ஐ ஆம் வாட் ஐ ஆம் பை த கிரேஸ் ஆஃப் காட். ஐ டூ வாட் ஐ டூ பை த கிரேஸ் ஆஃப் காட். நான் இருக்கிறது தேவ கிருபை, நான் இயங்குறது தேவ கிருபை. அது உள்ளே இது பண்ண பிறகு இதெல்லாம் பெரிஃபரல் இஷ்யூ, ஃப்ரில்ஸ். இவ்வளோ ஃபினான்ஷியல் பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் என்னைக்கா கடன் வாங்கியிருக்கீங்களா? வாங்க விட மாட்டாங்க எங்கள் அம்மா. இல்லை, அதை படிச்சுட்டேன். எப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுவா. நான் தான் கிளாஸ் பீப்புள் லீடர், நான் தான் ஸ்கூல் பீப்புள் லீடர். எஸ்கேஷன் போகும்போது என்டையர் ஸ்கூல் போகும்.
தெருவில் போவாங்க, ஸ்கூல் பேண்ட் அடிச்சுட்டு போகும். ஸ்கூல் பீப்புள் லீடர் தான் முன்னால் அந்த ஸ்கூல் ஃப்ளாகை பிடிச்சிட்டு போகணும், கம்பீரமாக நடந்து போகணும். பட் எங்கள் அம்மா வந்து எஸ்கர்ஷனுக்கு போக முடியாதுன்ட்டாங்க. 20 ரூபா தான் எஸ்கர்ஷனுக்கு, போகக்கூடாதுன்ட்டாங்க. ஏன்? காசு இல்லை. வாத்தியார் வீட்டுக்கு வந்துட்டார். அன்பக்கா, ஸ்டான்லி தான் ஸ்கூல் பீப்புள் லீடர், கிளாஸ் ஃபஸ்ட்டு, நீங்கள் அனுப்புங்க, நாங்கள் காசு போட்டுறோம், நீங்கள் மாதம் 5 ரூபா கொடுங்க அப்படின்னாங்க. எங்கள் அம்மா நோன்ட்டாங்க. லோனெல்லாம் கூடாது ஐயா. வாசலில் உட்காந்து எனக்கு பதிலாக ஒவ்வொரு கிளாஸ்லேயும் வந்து சிபிஎல், ஏசிபிஎல், அது மாதிரி எஸ்பிஎல், ஏஎஸ்பிஎல் தான் குத்துக்கிட்டு போனான். உட்காந்து நான் அப்படியே பார்த்துட்டு அழுதுகிட்டே இருந்தேன். அம்மா ஒன்றும் கண்டுக்கல. கடன்னா நோ கடன். இன்னைக்கு என் கூட படித்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸை விட அதிகமான கண்ட்ரிஸ் உலகத்தில் போனது நான் தான். ஆனால் லீடர்ஷிப்புக்கும் ஃபைனான்ஷியல் இன்டெகிரிட்டிக்கும் உள்ள அந்த இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுங்கண்ணா. பிகாஸ் டுடே மணி இஸ் தேர் அண்ட் த அப்யூஸ் ஆஃப் இட் இஸ் ஆல்சோ தேர். பிளெஸ்ஸிங் யூத் மிஷன் 71 ஃபார்ம் பண்ணோம், 72 ரெஜிஸ்டர் பண்ணோம். அப்போ இதை வந்து ட்ரஸ்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணணுமா, சொசைட்டியாக ரெஜிஸ்டர் பண்ணணுமான்னு ஒரு பெரிய கொஸ்டின் வந்துச்சு. அப்போ 2 இது சொன்னாங்க. ட்ரஸ்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ஃபேமிலி இப்படிலாம் வச்சுக்கலாம். சொசைட்டியாக பண்ணிங்கன்னு சொன்னால் 2 வருஷம் 4 வருஷத்துக்கு ஒருக்கா எலெக்ஷன் வரும், கொள்ளும், உங்களை துருத்தி போட்டாலும் போட்டுருவாங்க. ஆனால் சொசைட்டி வந்து பப்ளிக்கு, அதுதான் ரொம்ப மோர் சேஃப் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் யோசித்துட்டு ஐ டுக் அ டெசிஷன், சொசைட்டியாக தான் அது இருக்கணும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கே ஒரு டெசிஷன் எடுத்துட்டு பிஓஎம்மில் பணக்காரியங்களில் நான் கை வைக்கலை ஃப்ரம் டே 1. அதுக்குன்னு ஒருத்தர் இருந்தாங்க, அவங்க பார்த்துக்கிட்டாங்க. பீப்புள் என் கையில் தான் கொண்டு காசை கொடுப்பாங்க. அப்போல்லாம் வந்து இந்த ஜிபே அதெல்லாம் கிடையாதுல்ல, கேஷ் தானே கொடுப்பாங்க. இப்படி வாங்கி இப்படி கொடுத்துருவேன். அதுக்கு தான் எனக்கு ஜெயராஜன் ஒரு பிரதர் என் கூட இருந்தாங்க. அவர் தான் என்னுடைய டிரான்ஸ்லேட்டர், த மோஸ்ட் ட்ரஸ்டட் அசோசியேட் ஃபார் மீ ஆல் தீஸ் இயர்ஸ். அவர்கிட்ட எடுத்து அப்படியே கொடுத்துருவேன். அவங்களோட கரஸ்பாண்டன்ஸை அவரே வச்சுக்க சொல்லுவேன். ஃபாரின் போயிட்டு வருவேன், நிறைய பேர் பணம் கொடுக்கறது கொள்வது அது இதெல்லாம் வரும். எல்லாத்தையும் மாற்றி எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பண்ணிக்கிட்டு கொண்டு அந்த அட்ரஸ் எல்லாம் அவர்கிட்ட கொடுத்துருவேன். இந்த ஃபாரின் ஆட்களோடு நான் ரொம்ப டச் வச்சுக்க மாட்டேன். ஏன்னா அவங்க வந்த உடனே ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எதிர்பார்ப்பாங்க ஆரம்பத்தில். எனக்கு அது பிடிக்காது. நீ வந்து பட்டிக்காட்டிலேருந்து வந்தாலும் சரி, குவைட்லேருந்து வந்தாலும் சரி, எல்லாம் ஒன்று தான் எனக்கு. ஸோ அவங்க பின்னால் போகிறது கொள்றதெல்லாம் பண்ணவே மாட்டேன். ஏன்னா நான் கண்டுபிடிச்சது பணக்காரங்களோட ஏழைகள்கிட்ட தான் பண்பு ஜாஸ்தி. ஆமே, இதை நான் நெட்டுக்கவே கண்டுபிடிச்சேன். அதனால நான் அந்த காரியங்கள்லாம் நீங்களே கரஸ்பாண்ட் பண்ணிக்கங்கன்னு வச்சுக்குவேன். அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டேன். அப்போ அந்த பணங்கிறது எப்போவுமே என்னை ஒட்டலை, அது எப்போவுமே ஒட்டலை. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அதை நிறுத்தலை. நீயோ தேவனுடைய மனுஷனே, தேவனுடைய பிள்ளையேன்னு சொல்லலை, மனுஷனே, நீயோ தேவனுடைய மனுஷனேன்னு வர்றாரு. அந்த மனுஷனேங்கிற வேடையை அங்கே கொண்டாடுறாரு. பாவம் வாலிபன், அவனை பார்த்து நீயோ தேவனுடைய மனுஷனேங்கிறார். நீயோ தேவனுடைய பிள்ளையேன்னு சொல்லலை. அப்போ தேவனுடைய மனுஷனுக்கு தான் அந்த ஏரியாவில் பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தி. அநேகர் தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். அங்கே தான் நல்லா நான் கண்டுபிடிச்சது. புரிய முடியல. இந்த மணி அண்ட் மெசேஜ் இது ரெண்டும் கொஞ்சம் எப்படியோ ஒரு ஈக்குவேஷனால் இருக்க தான் செய்யுது. ஆனால் அப்படி இருக்கணும்னு அவசரம் இல்லை. நல்லா ரிச்சாக இருந்தோம், நல்லா பேசலாம். ஆனால் நான் எடுக்கவே பார்த்ததில் அந்த ஆரம்பத்தில் ஹம்புளாக பிகினிங்கில் சிம்பிள் லைஃப்பில் இருக்கிறவங்ககிட்ட இருக்கிற அந்த ஆழம், அந்த சாராம்சம் அவங்க ரொம்ப மேலே போன பிறகு ரொம்ப அந்த துட்டில் போன பிறகு ரொம்ப குறைஞ்சிருச்சு. அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் அப்படி இருக்குது. சாரி, இது என்னுடைய அப்சர்வேஷன். இப்போ உள்ள காலகட்டங்களில் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் இவனுக்குள்ளே ஏதோ குறை இருக்குது, ப்ராஸ்பெரிட்டி இல்லை. இதை நீங்கள் சொல்கிறத நாங்கள் வரவேற்கிறோம், நாங்களும் அப்படி வாழ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் இக்கால சமுதாயத்தில் ஒரு 40 இயர்ஸ் 45 இயர்ஸ் ஒரு பாஸ்டர் இவாஞ்சலிஸ்ட்டை பார்க்கும்போது ஒரு காரில் வந்து இறங்கினா அவன் பெரிய ஆள், ஒரு ஆட்டோவில் வந்து இறங்கினா அவன் வந்து சாதாரண ஒரு ஆள்,
அவனை ட்ரீட் பண்ணுற விதமே ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கால சூழல், ஸ்டேட்டஸ் சிம்பல் அப்படி இருக்குது. ரெண்டாவது இதுக்கு ஏற்றாப்புல நிறைய இந்த ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் நீங்கள் சொல்கிறீங்களா, முதல் 10 வருஷம் நல்லா பேசுனாங்க, அடுத்த 10 வருஷம் வேறு மாதிரி ட்ராக் மாறுறாங்க, கேட்டால் என் கத்தர் எங்களை இந்த மாதிரி நடத்துகிறாரு அப்படின்றாங்க. அதை பார்க்குற இக்கால பாஸ்டர்ஸும் இவாஞ்சலிஸ்ட்டும் எதை ஃபாலோ பண்ணுறதுங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்கண்ணே. என்ன சொன்னீங்க, ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் இன்றைக்கி பயங்கர தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இன்றைக்கி மட்டும் இல்லை, என்றைக்குமே அது தாக்கம் தான். ஏன்னு சொன்னால் பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியருக்கு எழுதும்போது என்ன சொல்கிறாரு, கிளியராக சொல்கிறாரு, நீங்கள் எங்களை பின்பற்றுபவர்கள் ஆகுங்கள். ஏனென்றால் அநேகர் வேறு விதமாக நடக்கிறார்கள். அநேகர் மெனி வேறு விதமாக நடக்கிறார்கள் சொல்லிட்டு, அது என்ன வேறு விதம்? அவர்கள் வயிறு தான் அவர்களுக்கு தேவன். பரலோகத்துக்குரிய சிந்தியாமல் பூமி கொடுத்த வேலையே அவர்கள் சிந்திக்கிறார்கள். அப்போ ப்ராஸ்பரிட்டி டாக்டர் இன்றைக்கி வந்ததில்லை, பிலிப்பு அவர் இப்போ பவுல் காலத்தில் இருந்துச்சு. அப்பவும் அநேகர் வேறு விதமாக நடக்கிறார்கள் அப்படின்னு சொல்லனா அவர் அந்த எங்களை பின்பற்றுங்கள் அவங்கள மாதிரி இல்லை. அப்போ அந்த ப்ராஸ்பரிட்டி டாக்டரின் ஆர் ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சர்ஸ் அவுட் நம்பர்ட் த ஜென்யூன் ப்ரீச்சர்ஸ் ஆஃப் காட்ஸ் வேர்ட். இன்னைக்கு இல்லை. ஆனால் இன்றைக்கி நம்முடைய இந்த சொசைட்டியுடைய ப்ரெஷர், ஸ்டேட்டஸ் சிம்பிள் இதெல்லாம் வரும்போது நமக்கு அது டெம்ப்டேஷன் இஸ் நாட் ஈஸி டு ஓவர் கம், பட் இட் மஸ்ட் பி ஓவர் கம் if every time you take the Bible and open your mouth, words of wisdom and words of knowledge and words of inspiration and words of anointing and words of equipping God's people should come out of your mouth from the sword that you hold in your hand. இந்த ஈக்குவேஷனை மாற்றவே முடியாது. Have I conveyed the message properly? Yes. ஆனால் நீங்கள் லீடர்ஷிப்பை பற்றி ஒரு 60 காரியங்கிட்ட எழுதுனேன்னு சொன்னீங்க நேற்று பேசிகிட்டு இருக்கும்பொழுது. சர்டன் திங்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹூ யூ ஆர், யுவர் கேரக்டர், நீங்கள் வளர்ந்த விதத்தில் உங்களுக்கு இட் ஹஸ் பீன் பெனிஃபிஷியல் டு ஃபேஸ் சர்டன் இஷ்யூஸ். எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டீங்க. சில காரியங்கள் நான் கேட்டேன், உங்களுக்கு பிரச்சனை, எனக்கு அது பிரச்சனை இருந்ததே இல்லைன்றீங்க. பட் ஆவரேஜ் லிசனர்ஸுக்கு ஆர் தேர் சர்டன் ஹேண்டில்ஸ் விச் தே நீட் டு பி கேர்ஃபுல்? இப்போ பால் திபத்திட்ட சொல்கிற மாதிரி ஃப்ளீ யூத்ஃபுல்னஸ்ன்ற மாதிரி, ஆர் தேர் எனி திங்ஸ் விச் யூ கேன் கிவ் அட்வைஸ் ஆஸ் அ ஃபாதர் டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன்? இந்தந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. இப்போ பில்லி கிராஹம் அவர் சேலரி எடுத்தார் ஃப்ரம் பிஜிஐ, he did not take, right? அந்த மாதிரி would you advise certain practical handles so that we don't fall into such traps? இதுதான் இட்ஸ் a matter of choice தான். இப்படியே இருக்கலாம், அப்படி இருக்கலாம். அது நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். சாய்ஸ். இப்படியும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம், உங்கள் சாய்ஸ் தான். நான் 33 years மிஷன் சீஃப் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தேன். ஐ வாஸ் த ஃபவுண்டர், ஐ வாஸ் த லீடர். நான் ஃபுல் டைம் ஒர்க்கு வந்த உடனே எனக்கு என்ன அட்வைஸ் கொடுத்தாங்கன்னா, நீங்கள் எங்கிட்ட அலவன்ஸ் எடுக்காதீங்க, மிஷனில் இருந்து காணிக்கைகள் உங்களுக்கு வர்றதை நீங்கள் எடுத்துங்க. நான் சொன்னேன் நத்திங் டூயிங், மிஷினரி மாதிரி தான் நானும் சேலரி எடுப்பேன் அப்படின்னு சொல்லி என்னை ரோலில் போடுங்க அப்படின்னு சொன்னேன். ரோலில் போட்ட பிறகு என் சேலரி ஃபிக்ஸ் பண்ணாங்க. என்னுடைய சேலரி ஸ்கேலு மிஷினரியுடைய சேலரி ஸ்கேலை விட ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு டபுள் இருந்தது. ஐ செட் நோ. ஒரு மிஷினரி தலைவன் இருந்துக்கிட்டு நான் அந்த மிஷினரியோடு ஐடென்டிஃபை பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஐ மே பி லீடர், பட் ஐ மஸ்ட் பி எ ஃபெல்லோ மிஷினரி. பவுல் அப்படி தான் எழுதுறாரு, பேதுரு அப்படி தான் எழுதுறாங்க, அந்த ஃபெல்லோ அப்படி தான் எழுதுறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சப்போஸ் எனக்கு 5000 ரூபா மந்த்லின்னு சொல்லி ஏர்லி டேஸில் ஃபிக்ஸ் பண்ணால் நான் 3000 தான் எடுத்தேன், அடுத்த 2000 எடுக்கலை. நான் அந்த 3000 கூட என்னுடைய டேபிளுக்கு அக்கௌண்டன்ட்டு அந்த ரூபாயை வச்சு கவரில் வச்சு கொண்டு வந்து கொடுக்க வருவார். வாங்க மாட்டேன். மற்ற மிஷினரிஸ்லாம் உங்கள் ஆஃபீஸுக்கு உள்ளதெல்லாம் வாங்குறாங்க அப்படின்னு நானும் அங்கே போய் தான் வாங்கினேன். இது சாய்ஸ். நான் அப்படி சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் சாய்ஸ். இந்த மாதிரி நம்ம டெலிபரேட்டாக சர்டன் திங்ஸுக்கு நோ சொல்ல பழகலைன்னா சரியான காரியங்களுக்கு எஸ் சொல்ல முடியாது. ஒன்ஸ் அகெயின், unless you learn to say no to certain things, may not be obviously sinful, but still, unless you learn to say no to certain pluses in life, you cannot say yes to
to make the not only right choice, but the best choice. எல்லாரும் புரிஞ்சிச்சுல? You understand. I have had opportunity to meet Jayarajan, your Right hand, right-hand man, your translator, my shadow. your shadow, and the accountant and the administrator. அவங்க ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க, நீங்கள் ஃபைனான்ஸ் விஷயத்தில் உள்ள இன்டெகிரிட்டி, வெளிநாட்டுக்கு போயிட்டு வருவார், அங்கே உள்ள காணிக்க அழகாக வந்து கொடுத்துருவார். நீங்கள் இப்போ சொன்னதை ஐ ஹர்ட் திஸ் பிஃபோர். ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஹிம் சேயிங், த ஒன் ஹூ வாஸ் வித் ஹிம், அவரோடு கூட இருந்தவர் சொன்னது. ஆனால் கம்மிங் டு த ரைட்டிங்னு, இந்த ரெனார்ட் ரேவன் ஹில் வாஸ் யுவர் இனிஷியல் அவர் புக்கு ரைட்டிங்கு உங்களை இன்ஸ்பயர் பண்ணிச்சு. டேவிட் பாசன் யூ மென்ஷன்ட் இன் த ப்ரீவியஸ் செஷன். ஐ நோ யூ ஹேட் சம் ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் வித் ஹிம் அண்ட் சம் ஆஃப் ஹிஸ் ரிசோர்ஸஸ். நீங்கள் உங்களை இன்ஸ்பயர் பண்ண ஆத்தர்ஸ், ஹூ ஆர் யுவர் ஃபேவரட் ஆத்தர்ஸ், whose books you read more when it comes to, of course Bible is the book that you read most, but books in மற்றவங்க வந்து which author? அதில் கொஞ்சம் லிஸ்ட் பண்ணணும்னா, நாட் நெசசரிலி இன் தி ஆர்டர் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் ஆர் சிக்னிஃபிகன்ஸ், ஆஸ்வால்ட் ஜே ஸ்மித் என்னுடைய ஒரு பெரிய he was a Canadian pastor, the founding pastor of the People's Church in Toronto. He was a missionary statesman. He was a weakling. He was rejected by the mission board to go as an overseas missionary. அப்போ தான் அவர் சொன்னார், இஃப் யூ கேன் நாட் கோ, சென்ட் சம்படி. அதான் அவர் அந்த கோ ஆர் சென்ட்னு அந்த வேர்ட்ஸை காயின் பண்ணது அந்த ஆஸ்வால்ட் ஜே ஸ்மித். அவருடைய கேஸில் தான் அவர் அதை காயின் பண்ணார். ஆஸ்வால்ட் அவருடைய புக்ஸு அதெல்லாம் அடிச்சிக்கவே முடியாது. இப்போ ரொம்ப நாளாக அவருடைய புக்ஸு பேஷன் ஃபார் சோல்ஸ் எல்லாம் பிரிண்டில் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ இஎல்எஸில் நிறைய சொல்லி இல்லை, இப்போ வந்து அது ரீப்ரிண்ட் வந்துருச்சு. பேஷன் ஃபார் சோல்ஸ், ஆத்துமா வாஞ்சை, அந்த புக் வந்துருச்சு. அது மாதிரி சேலஞ்ச் ஆஃப் மிஷன்ஸ் நிறையா, அது எனக்கு ஒரு பெரிய ஆத்தர். இன்னொரு ஆத்தர் வந்து ஆஸ்வால்ட் சாண்ட்ரட்ஸ். ஹி வாஸ் தி எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் ஓவர்சீஸ் மிஷனரி ஃபெலோஷிப். அவர் எழுதின நிறையா புக்ஸில் கிளாசிக் வந்து ஸ்பிரிச்சுவல் லீடர்ஷிப். அது லீடர்ஷிப் பற்றி ஒரு பெரிய நிறையா புக், பேஸ்கெட்ஃபுல்ஸ் ஆஃப் புக்ஸ் நான் வாசித்திருக்கிறேன். பட் அந்த ஆஸ்வால்ட் சாண்டர்ஸோட ஸ்பிரிச்சுவல் லீடர்ஷிப் த சல்யூட், அதை அடிச்சிக்க முடியாது. இட்ஸ் ரியலி கிரேட். ஆஸ்வால்ட் அவர்கிட்ட அந்த சீரீஸ் இருக்குல்ல, ஸ்பிரிச்சுவல் டிசைபிள்ஷிப், ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, ஸ்பிரிச்சுவல் லீடர்ஷிப்பில் இந்த நெகேமியாவிலேருந்து லெசன்ஸ் எடுத்திருக்காரு. ரொம்ப அவர் எனக்கெல்லாம் வந்து இட் வாஸ் ஹார்ட் சர்ச்சிங். இப்போ ஏதோ ஒன்று பார்த்தா நம்மளை வந்து அதை மாற்றணும், சர்ச் பண்ணணும். நெசசரி இட் ஷுட் ஸ்கார்ச்சஸ். அது அவருடைய புக்ஸ் அந்த மாதிரி. அடுத்தது டிஎல் ஆஸ்பான். அவர் நிறைய எழுதுவார். அவருக்கு லிட்ரேச்சர் மிஷனர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஒரு டாய் ப்ரெஸ் வச்சு தான் பிரிண்டிங் அவர் முதல்ல பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பித்தார். பட் அவருடைய மினிஸ்ட்ரி, லிட்ரேச்சர் மினிஸ்ட்ரி எவ்வளோ பெருசாச்சுன்னு நமக்கு தெரியும். டிஎல் ஆஸ்பானுடைய புக்ஸை ரொம்ப வாசிப்பேன். ஓரல் ராபர்ட்ஸ் புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவ்வளோ ஒரு டெப்த் இருக்காது. அவர் புக்ஸு, ஏஎல்என் புக்ஸு, டபிள்யூவி கிராண்ட்டு, அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக சொல்ல முடியாது. நல்லாயிருக்கும், கொஞ்சம் அப்படி ஃப்ளவரி வேர்ட்ஸ்லாம் இருக்கும். பட் டிஎல் ஆஸ்பான் வந்து முக்கியமான காரியம் என்னென்னா, he was both a healing evangelist and a frontier missionary. அங்கே தான் விஷயமே இருக்கு. He was a very successful mass evangelist. ஹீலிங் குருசைடெல்லாம் அடிச்சிக்கவே முடியாது. அப்படி டென்ட் போட்டார்னா அவ்வளோ ஃபில்லப் ஆகும். இன்றைக்கி இதை முடிச்சுட்டு அடுத்த நாள் ஆஃப்ரிக்கா போயிடுவார், காட்டுக்குள்ளே போயிடுவார். நான் என்னுடைய புக்ஸை எழுதிக்கிட்டு இருக்கும்போது இவங்க கையில் ஒரு புக்கு கொடுத்தேன், சாம் கமலேசன் அண்ணன் கையில் ஒரு புக்கு கொடுத்தேன். அண்ணே, நான் உங்களுக்கு புக்ஸ் எல்லாம் அனுப்புகிறேன், நீங்கள் ஒன்றுமே கமெண்ட் அடிக்க மாட்டேங்கிறீங்களேன்னு. என்ன தம்பி சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லை, ஏதாவது கொஞ்சம் அங்கங்கே நாங்கள் தப்பு பண்ணோன்னா நீங்கள்லாம் எவ்வளோ பெரிய தியாலஜியன் அப்படின்னு கேட்டேன். அவங்க அண்ணன் சொன்னது இன்றைக்கி எனக்கு மறக்க முடியாது. அவங்க எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்கும் அது ஒரு செய்தி. கலப்பையில் கையை வச்சுக்கிட்டே பேனாவை பிடிச்சிருக்கீங்கன்னாங்க. I think you understand. You are holding your pen in your fingers by keeping your hands on the plow அப்படின்னாங்க. அது என்ன அர்த்தம்னா, யூ ஆர் நாட் அ தியரிட்டிஷியன். நீங்கள் இதை எழுதிக்கிட்டு இருக்கும்போது மிஷின் ஃபீல்டுக்கும் போயிடுறீங்க, மிஷினரி ஒர்க்லையும் கை வச்சுருக்கீங்க, அந்த அறுவடைக்கும் அங்கேயும் போய் கை வச்சுருக்கு. அதனால் நீங்கள் ஈஸியாக நீங்கள் வழி பிசக மாட்டீங்க. ஸோ நான் கண்டுபிடிச்சது மிஷன் ஒர்க்கு, சோல் வின்னிங்,
இவாஞ்சலிசம் இதில் தீவிரமாக இருக்கிற எவரும் வழி விலகி போவது கடினம். ஐ ஹோப் ஹிட் த நெயில். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரூத். மற்றபடி அவங்க தியேட்டிஷனாக இருப்பாங்க, அகடமிஷியன்ஸ் ஆகிடுவாங்க. ஒரு பிரயோஜனம் இருக்காது, என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியதான். டேவிட் பாசன் வந்து நார்மல் கிறிஸ்டியன் பர்த்னு ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தார். அதை வாசித்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டேன், நாங்கள் ரீப்ரிண்ட் பண்ணணுன்ட்டு. அவர் பெர்மிஷன் கொடுத்துட்டாரு. அவரை இன்வைட் பண்ணியிருந்தோம் ஒரு ப்ரோக்ராமுக்கு டேனிஷ்பெட்டில், எங்களுடைய ஸ்டாஃப் மீட்டிங் ஏதோ கூப்பிட்டுருந்தோம். வந்தார். வந்து அவர் 2 பிரசங்கம் பண்ணால், நான் ஒரு பிரசங்கம் பண்ணேன். அவர் முன்னால் உட்காந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தார், அவரும் உட்காந்து எழுதிட்டு இருந்தார். பிறகு அவர் போயிட்டார். 5 வருஷம் கழித்து மறுபடியும் கூப்பிட்டேன். ஐ வில் நாட் கம். ரொம்ப ஒரு மாதிரி பிரிட்டிஷ் இதில், ஐ வில் நாட் கம், தேர் இஸ் நோ நீட் ஃபார் மீ டு கம், யூ கோ ஹெட் ஸ்டான்லினர். அப்செட் ஆகிட்டாரா அந்த மனுஷன், நல்லதானே அனுப்பி வச்சோம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். பிறகு கரஸ்பாண்ட் பண்ணலை. இங்கிலாந்து போயிருக்கும்போது அவரை போய் பார்த்தேன். நான் உங்களை பார்க்க வர்றேன்னே, அவர் இல்லை நான் உங்களை பார்க்க வர்றேன்னு நான் இருக்கிற இடத்துக்கு வந்தார். ஸ்டான்லி, do you know why I refused to come the second time? Because you are there in India. என்ன வாட் இஸ் ஸ்பெஷல் அப்படின்னு, த பேலன்ஸ்னு ஒன்று இருக்குது பாருங்க, தட் நாட் மெனி ப்ரீச்சர்ஸ் அண்ட் பைபிள் டீச்சர்ஸ் ஹேவ். யூ ஹேவ் இட். தட்ஸ் ரைட். அந்த கிரிப் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. எந்த பேசேஜ் எடுத்தாலும் உங்கள்கிட்ட அந்த கிரிப் இருக்குது. ஐ ஹவ் ரெட் யுவர் ரைட்டிங்ஸ் அப்படின்ட்டு. இந்த பைபிள் ட்ரெஷர்ஸ்ங்கிற புக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பைபிள் புதையல்கள் 832 பக்கம். ஒரு காப்பி அவருக்கு அனுப்பி விட்டுருந்தேன். அவர் என்ன பண்ணார் தெரியுமா, மார்ஷல் அண்ட் மார்கான் தான் அவருக்கு பப்ளிஷர்ஸு. அவங்கள வச்சு ஏன் புக்கை அவர் இங்கிலாண்டில் ரீப்ரிண்ட் பண்ணார். ஒரு நாளும் பிரிட்டிஷரோ அமெரிக்கனோ நம்ம புக்கை அவங்க பிரிண்ட் பண்ண மாட்டாங்க, அவங்க புக்கை தான் நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். அவர் வந்து இதை அங்கே பண்ணார். நேற்று அந்த காப்பி என்னன்னு வச்சுருக்கிறேன். ஸோ ஐ திங்க் நம்ம ஃபெய்த்ஃபுல் டு த ஸ்கிரிப்சர்ஸ் இருந்தால் காட் வில் ஆனர். ஆனால் இந்த பேலன்ஸ்ன்னு சொல்கிறீங்களா, ஆமாம், அதை பற்றி இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு பேலன்ஸ்ட் கிறிஸ்டியன் ஒரு புக் எழுதியிருக்கீங்களே? எழுதியிருக்கிறேன். இப்போ பேலன்ஸ்னால் நான் பொதுவாக எதை மீன் பண்ணுறேன்னா, லவ் ஆஃப் காட் அட் த சேம் டைம் ராத் ஆஃப் காட். தேவ கோபாக்கினி, தேவ அன்பு, தேவ கோபம் ரெண்டும். Old Testament and New Testament. Two lips of God through which God speaks. Grace and truth. New Testament is concealed in the Old Testament. Old Testament is revealed in the New Testament. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டில் மறைந்துள்ளது, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் மலர்ந்துள்ளது. ஸோ இந்த ரெண்டும் ஹேண்டில் பண்ணுறது. ப்ராஸ்பெரிட்டி அண்ட் அட்வர்சிட்டி, இவர் ரெண்டையும் ஆண்டவர் ஒன்றுக்கொன்று இணையாக வைத்திருக்கிறார் தான் பைபிள் இருக்கு. இந்த டேஸ் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி ரிஜாய்ஸ், சகலம் சம்பூர்ணம் இருக்கும் நாட்களிலே நீ மகிழ்ந்து கழிவுறு, துன்பத்தின் நிலையில் போகும் பொழுது சிந்தனை செய் அப்படின்ட்டு ரெண்டும் இருக்கு. ஸோ இட் இஸ் நாட் ப்ராஸ்பெரிட்டி ஆர் பாவர்ட்டி ஆர் அட்வர்சிட்டி, இட் இஸ் போத். இட் இஸ் போத். இட் இஸ் நாட் கிராஸ் ஆர் கிரவுன், இட் இஸ் கிராஸ் அண்ட் கிரவுன். இதுதான் பேலன்ஸ். இப்படி நிறைய இருக்குது ஐட்டம்ஸ். இப்போ பொதுவாக நம்ம விசுவாசிகள், ஈவன் பாஸ்டர்ஸு, இவாஞ்சலிஸ்ட்டு எல்லாருமே ஒரு காலகட்டங்களில் வரும்போது இந்த விசுவாசத்தில் குறைஞ்சி போய் சில பேங்க் லோனு, அந்த லோன் இந்த லோன் வாங்கி, விசுவாசிகளுடைய பத்திரங்கள்லாம் வாங்கி, லேண்டு வாங்கி, இந்த மாதிரி இதுக்குள்ளேயே என்ன சிரிக்கிறீங்க? எனக்கெல்லாம் தெரியாது. இல்லை, எக்ஸ்கர்ஷன் போகிறதுக்கே லோன் எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இப்போ சபை போய்கிட்டு இருக்கு. இதுக்கிடையில் நீ வந்து ப்ராஸ்பெரிட்டி இல்லைன்னா உங்களை சம்திங் ராங், உனக்கு வந்து வெளிச்சம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு டீச்சிங்குள்ளே போய்கிட்டுருக்கு. அதில் உங்களை மாதிரி இப்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் இப்போ நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். அப்போது அவன் ப்ராஸ்பெரிட்டிக்காரன் வந்து பேசி அவன் உடனே கோல்டு ஆஃபரிங் எடுக்கிறான், அந்த ஆஃபரிங் எடுக்கிறாங்க. அப்போ வந்து அந்த சபை உடனே பார்த்தீங்கன்னா ஃபியூ இயர்ஸில் லேண்டு வாங்குறாங்க, அதை வாங்குறாங்க. உடனே அவன் வந்து ஆடி காரில் வரான் அந்த பாஸ்டரு.
அதே ஊரில் இருக்கிறான் பாஸ்டர் விசுவாசத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி. அப்போ அவங்க விசுவாசிகள் பார்க்குறாங்க, அப்போ இந்த ஆள் கிடந்து 20 வருஷமாக தோத்துறன்ட்டு கிடக்கான், வந்து இப்படி அவன் தான் பாருங்கள் டக்குன்னு ஃப்ளரிஷ் ஆகிட்டான், கூட்டம் வருது, அது வருது, டெலிவரன்ஸ் நடக்குது, அப்படி இப்படின்னு சொல்லும்போது இந்த ஜனங்கள் வந்து அங்கே தான் போகிறாங்க. அது காரணம் நம்ம வந்து போதுமா பீப்புளுக்கு வந்து டீச்சிங் காணாது. அதுதான் கேட்குறேன். ப்ரீச்சிங் இருக்குது, டீச்சிங் இல்லை. டீச்சிங் நல்லா கொடுத்துருந்தா இப்படிலாம் அவ்வளோ ஈஸியாக இது பண்ண மாட்டாங்க. ஃபெய்த்தை பற்றி நம்ம எந்த அளவுக்கு டீச் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஹோப்பை பற்றி டீச் பண்ணுறோமா? ஃபெய்த் இஸ் ஃபார் டுடேஸ் பிளெஸ்ஸிங், ஹோப் இஸ் ஃபார் டுமாரோஸ் க்ளோரிஃபிகேஷன். பைபிளில் ரெண்டும் இருக்கு, ஃபெய்த் அண்ட் ஹோப், ஃபெய்த் அண்ட் ஹோப், ஃபெய்த் அண்ட் ஹோப். எங்கே பாரு ஃபெய்த்தை பற்றி தான் பேச்சு, ஹோப்பை பற்றி எங்கே பேச்சு? சகலமும் நாமும் சர்வ சிருஷ்டியும் அந்த நம்பிக்கையோட காத்திருக்கிறோம், பிரசவ வேதனைப்படுகிறோம் இருக்குல்ல. இந்த ரெண்டு இதிலே பாருங்களாம், ஃபெய்த்தை பற்றி தான் ஃபெய்த் செமினார் இருக்குது, ஃபெய்த் கான்ஃபரன்ஸ் இருக்குது, ஃபெய்த் எல்லாம் இருக்குது. ஹோப் என்னாச்சு? ஹோப் வந்து நமக்கு நங்கூரமே அது தானே இருக்குது, ஆங்கர் ஆஃப் ஹோப்னு இருக்கு இல்லையா? அப்போ இதான் இம்பேலன்ஸ். எல்லாமே இன்னைக்கு தான் நம்ம பார்க்குறோம். இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை, கிருபையும் சத்தியமும், கிருபையும் சத்தியமும் எல்லாம் இருக்கு. ஸோ இது எல்லா பேலன்ஸும் எடுத்துட்டா நம்மளும் நிலையாக நிற்போம். நம்ம சபையாரையும் வந்து அப்படி ஈஸியாக வந்து அவங்க என்னத்தையாவது கேட்டுட்டு உடனே ஓட மாட்டாங்க. பட் அப்படி டீச் பண்ணலன்னா ஓடிடுவாங்க. அதான் இப்போ சபையாருக்குமே வந்து பண கஷ்டத்தில் இருக்கிறான் வீட்டுக்குள்ளே. அப்போ அவனுக்கு வந்து நம்ம வந்து நம்பிக்கையும் விசுவாசத்தையும் பற்றி பேசுகிறோம், கர்த்தர் நடத்துவார் இப்படின்னு சொல்லி நம்ம டீச் பண்ணுறோம். இப்போ பாஸ்டர்ஸ்னுடைய ஸ்ட்ரகிளை நான் பேசுகிறேன். திடீர்னு நாங்கள் வந்து ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் பேசி நான் இப்படி இருந்தேன், அது இருந்தேன், இது இருந்தேன், இப்போ கர்த்தர் என்னை ஆசீர்வச்சிருக்காரு, அது வாங்கிட்டேன்னும் போது அப்போ அவங்க கூட தான் கர்த்தர் இருக்காருன்னு நினச்சி இந்த ஜனங்கள்லாம் அங்கே போய் செதறி போகுதுங்க. அது காரணம் அவங்களுக்கு நம்ம ரெகுலராகவே ஒவ்வொரு சண்டேயும் ரெகுலராகவே இந்த பாஸ்டர்ஸ் வந்து டீச்சிங், இந்த பேலன்ஸ் டீச்சிங் கொடுத்துருந்தாங்கன்னா அப்படி போக மாட்டான். கொடுக்கலையே, பலவிதமான காற்றுகளினால் அடிக்கப்படுகிற உபதேசங்கள். ஆனால் இந்த தமிழ் இங்கிலீஷ் ரைட்டிங்கில் இருக்கிற காரியத்தில் இங்கிலீஷ் புக்கும் எழுதுறீங்க, தமிழ் புக்கும் டைரெக்டாக எழுதுவேன். டேரக்டாக எழுதுவீங்க? நான் தமிழில் டைரெக்டாக எழுதுவேன், இங்கிலீஷில் டைரெக்டாக எழுதுவேன், தமிழ்லேருந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவேன், இங்கிலீஷ்லேருந்து தமிழ் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவேன். உங்கள் புக்கு இங்கிலீஷ் புக்கு நீங்கள் முதல்ல எழுதுவீங்களா தமிழ் எழுதுவீங்களா? இங்கிலீஷில் எழுதிட்டு தமிழில் நீங்களே பண்ணுவீங்களா, வேற யாரும் பண்ணுறாங்களா? நான் தான் பண்ணுவேன், அது யார்ட்டும் கொடுக்க மாட்டேன். அவங்க பிறகு அவங்க கொடுத்தா எனக்கு டபுள் வேலை. ஸோ நான் உட்காந்து தெளிவாக எழுதிடுவேன், ஒரு நாள் கொடுக்க மாட்டேன். உங்கள் புக்கு ஒன்று தமிழ் புக்கு, இங்கிலீஷ் புக்கு ஃபயர் இன் மை போன்ஸ். ஆமாம், தலைப்பு. தமிழில் எலும்பில் அக்கினின்னு இல்லை, நெஞ்சில் நெருப்பு. அந்த ஈக்குவல் அண்ட் டைனாமிக்ஸ். இப்போ நீங்களே ஆத்தரா இருக்கிறதுனால நீங்களே தமிழ்லையும் எழுதுறதுனால உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சால் நீங்கள் ஹிந்தியில் நீங்களே எழுதிடுவீங்க. ஆமாம், ஹிந்தி படித்தேன், பிராத்மிக் மத்தியமா ராஷ்டிரபாஷா படிச்சுட்டு ஹிந்தி ஒழிகன்னு சேர்ந்துட்டேன். என்ன பண்ணுறது, ஏமாந்துட்டேன். ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்குன்னு, ஒரு 4 இயர்ஸ் பேக் 5 இயர்ஸ் பேக்கு ஊழியக்காரங்களுக்காக ஒரு மேகசின் அக்னி ஜுவாலைகள்னு ஒரு கேம்புக்காக போடுறதுக்காக மோகன்சி அண்ணனுடைய லீடர்ஷிப்பில் ஒரு மேகசின் ஒன்று வெளியிட்டோம். அப்போ உங்கள் ஆர்டிக்கிள் ஒன்று போடுறதுக்காக நான் ஃபோன் பண்ணேன். இந்த புக்கு ஊழியரும் மக்களும், ப்ரீச்சர்ஸ் அண்ட் பீப்புள், அந்த புக்கில் ஒரு ஆர்டிக்கிள் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதை போடலாமான்னு கேட்டேன். உடனே உங்கள் ரெஸ்பான்ஸு போடலாம், ஆனால் நிறைய ஆனால் போட்டால் ஆர்டிக்கிளை ஃபுல்லாக போடு, அதை எடிட் பண்ணி போடுறேன்னு இதை விட்டு அதை விட்டு போடாத, பிரிண்ட் பண்ணும்போது அதில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் ஒழுங்காக ப்ரூஃப் பார்த்து போடு. அப்போனா நான் பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கல, பட் நியர் பர்ஃபெக்ஷன் ஐ எக்ஸ்பெக்ட் இஃப் யூ ஆர் புட்டிங் மை நேம் தேர். அண்ட் பைபிள்லாம் எவ்வளோ கேர்ஃபுல்லாக பண்ணி எடிட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு. யூ ஆர் வெரி மெட்டிகுலஸ், யூ ஆர் வெரி டீட்டெயில்டு, ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்ஷனிஸ்ட்டு. பட் உங்களுடைய எல்லா புக்ஸ் இவ்வளோ எழுதியிருக்கிறீங்க, எல்லாம் நீங்கள் தான் பார்த்தீங்க. எல்லாத்துக்கும் டிரான்ஸ்லேஷன் நான் தான், ப்ரூஃப் ரீடிங் நான் பார்க்காத என்னுடைய புக்கே கிடையாது. சரிண்ணா, நீங்கள் இங்கிலீஷ் பைபிள் ஆல்மோஸ்ட் 50 டிரான்ஸ்லேஷன் கிட்ட ஒரு வசனத்தை வாசித்து வேர்ட் ஸ்மித், தட்ஸ் வேர்ட் யூ யூஸ் யூஸ்வலி,
யூ டேக் கண்டென்ட்டில் ஃப்ரம் த பைபிள் பேசேஜஸ் யூ ரீட். தமிழில் ஒரு டிரான்ஸ்லேஷன் தானே இருக்குது, அதே தாட் ஃபார் தாட் இப்படி இங்கே எடுத்துகிட்டு வரீங்க. ஏன்னா இங்கே வசனம் வந்து சம்டைம்ஸ் இட் மீன்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அதான் வந்து அதுக்கு தான் அந்த மற்ற தமிழ் டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்குல்ல, இப்போ திருவிவிலியம்லாம் இருக்கு இல்லையா. ஸோ யூஸ் எஸ், நான் என்னுடைய தமிழ் ரைட்டிங்ஸில் வந்து ஐ மிக்ஸ்அப். அதை மிக்ஸ்அப் பண்ணும்போது அது இங்கிலீஷில் இருக்கிற அந்த சென்ஸ் அங்கே வந்திருக்கான்னு பார்ப்பேன். ஏன்னா நான் க்ரீக்கு ஹீப்ரு படிக்கலை. அது வந்திருந்தா தைரியமாக நான் போடுவேன். அது யாருமே இது வரைக்கும் கொஸ்டின் பண்ண முடியாது. இது வேறு அர்த்தத்தை நீங்கள் இப்படி கொண்டு வந்திருக்கீங்கன்னு கொஸ்டின் பண்ண முடியாது. பிரதர், நீங்கள் ப்ரூஃப் ரீடிங்கை பற்றி சொன்னீங்களே, ரொம்ப முக்கியம் பிரதர். ஏன்னு சொன்னால் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் பைபிள் பிரிண்ட் பண்ணும்போது கிங் கொடுத்த ஆர்டர், ஒரு ப்ரூஃப் ரீடிங் மிஸ்டேக் இருந்தால் கையை எடுத்துருவேன்னாரு. அப்படி சொல்லியிருக்காரு கிங் ஜேம்ஸ், கையை எடுத்துருவேன்னாரு. ஸோ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் ஒரிஜினல் எடிஷனில் வந்து ஒரு மிஸ்டேக் கூட கிடையாது. இன்றைக்கி நம்ம பாட்டு புஸ்தகங்கள்லாம் எடுத்திங்கன்னா மிஸ்டேக் இல்லாத பக்கங்களே கிடையாது. சரியா? ஹிந்து பேப்பர் 20 பக்கம், 26, 28 எல்லாம் அந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 இருக்கும். ஒரு மிஸ்டேக் கண்டுபிடிக்க முடியலையே. அது பேர் ஹிந்து, நம்ம கிறிஸ்டியன். என்னாச்சு? ஆனால் ஒரு தப்பு, ஒரு ப்ராப்ளம் என்கிட்ட, அதே நான் அவங்ககிட்ட அறிக்கை பண்ணிடுறேன். நான் ப்ரூஃப் ரீடிங்னு பண்ணி ஐ பிகேம் அ ஃபால்ட் ஃபைண்டர். பிழை திருத்தம் என்று போய் நான் கண்டுபிடிக்கிறவனாக மாறிவிட்டேன். அதனால் அதிகம் படுகிறது என்னுடைய 6 உயிர் மனைவி. எதை எடுத்தாலும் தப்பு கண்டுச்சிடும். ஒரு மேரேஜ் இன்விடேஷன் வந்தால் கொடுப்பாங்க, மிஸ்டேக் எனக்கு எடுத்த உடனே அந்த தப்பு தான் ஏன்னா மேலே ஒரு வசனம் போயிருப்பாங்க, திஸ் இஸ் த லார்ட்ஸ் டூயிங் சொல்லி. லார்ட்ஸ் டூயிங் சரி, நீங்கள் அதில் ப்ரூஃப் வாசிக்கல, தட் இஸ் மேன்ஸ் டூயிங். ஸோ அது எதை எடுத்தாலும் உடனே அப்படி தான் வரும் எனக்கு. அது ஆனால் தப்பு இல்லை, அது சரி, தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்? அவர் சகலத்தையும் நேர்த்தியாக செய்தார் தானே இருக்குது. எஸ், ஏன் செய்யக்கூடாது? நம்ம ஹிந்து பேப்பர்காரன் அப்படி செய்யும்போது கிறிஸ்டியன்ஸ் ஏன் நம்ம செய்யக்கூடாது? அவர்களை விட 10 மடங்கு ஞானிகளாக தானே இருந்தாங்க தானியெல்லாம். ஏன் அங்கே போய் தானியல் தேவன் எங்கே அவன் லாங்குவேஜ் படித்தான்ல, கல்தேரோட லாங்குவேஜ். நம்ம எங்கே போனோம்? ஸோ இப்படி வந்து பீப்புளுடைய எக்ஸ்பெக்டேஷனையும் யூத்தினுடைய இதையும் இன்ஸ்பயர் பண்ணி மேலே தூக்கி அவனை கொண்டு போகணும் நம்முடைய செய்திகளில். அது இன்னைக்கு இல்லை, சேலஞ்சே இல்லை. இங்கிலீஷ் பைபிள் நீங்கள் வெளிநாட்டிலேருந்து நிறையா வாங்கிட்டு வந்து அதை சப்சிடைஸ்டு ப்ரைஸில் நம்ம மக்கள் வாங்கணும்னு கொடுத்ததை ஜெயராஜ் அண்ணா ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. ஸ்டடி பைபிள் ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டதுனால ஒரு ஸ்டடி பைபிள் உங்கள் மாமனார் தான் ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்துருக்கிறாரு சொன்னதுனால, இதெல்லாம் அந்த பெயினில் இருந்ததுனால, அஃபோர்டபுள் ப்ரைஸில் இங்கே இல்லாததுனால இப்படி நீங்கள் வாங்கி இங்கே கொண்டு வந்து கொடுத்தது, புக்ஸு நிறையா இங்கே அவைலபிள் ஆக்குனது, ரீப்ரிண்ட் பண்ணது, இதெல்லாம் நிறையா இருக்குது. ஜஸ்ட் அந்த ஸ்டடி புக்ஸ் வாங்கிட்டு வந்து வெளிநாட்டிலேருந்து அது எப்படி ஆரம்பிச்சுன்னா, நாங்கள் ஃபாரினுக்கு போனால், எஸ்பெஷலி கல்ஃபில் இந்த பக்கம் ஒரு காணிக்கை கொடுப்பாங்க, அது ஒரு என்வலப்பு, அது ஊழியத்துக்கு. இன்னொரு என்வலப்பு கொடுப்பாங்க, உங்களுக்கு பர்சனல் அப்படின்னு கொடுப்பாங்க. ஊழியத்தில் ஒன்று கொடுப்பாங்க, பர்சனல் ஒன்று கொடுப்பாங்க. காணிக்கை 2 காணிக்கை. கல்ஃப் போனால் எல்லாருக்குமே தெரியும், அது 2 கொடுப்பாங்க. சரின்னு வாங்கிக்குவேன். நான் அந்த ஊழியத்துக்குன்னு கொடுத்ததெல்லாம் மொத்தமாக கணக்கு பண்ணி எழுதி இங்கே வந்து இதில் ஆர்கனைசேஷனில் கொடுத்துருவேன், ஜெயராஜ். அந்த பணத்தை என்ன பண்ணுவேன், அங்கே இருக்கிற ஒரு ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்து எல்லாம் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போல்லாம் ஃபாரினில் புக்ஸ் ஆர்டர் பண்ணோன்னா காசுங்கிறத அனுப்ப முடியாது. ஆர்டர் பண்ணுவேன், அவங்க அந்த பில் அங்கே பே பண்ணிடுவாங்க. ஸோ எனக்கு பர்சனலாக நீங்கள் உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்குன்னு கொடுத்த பணத்தை அங்கே விட்டுட்டு வந்து அதில் ஸ்டடி பைபிள்ஸ் வாங்கி ஃபாரின்லேருந்து இங்கே கொண்டு வந்து மிஷினரிஸ் கொடுப்பேன். முதல்ல ஆரம்பித்தது டேக்ஸ் பைபிள். மிஷினரியால் ஒரு டேக்ஸ் பைபிள் வாங்கவே முடியாது அந்த காலத்தில். ஸோ வாங்கி கொடுத்து அந்த மிஷினரிகிட்ட 2000 ரூபா இந்த பைபிள் அப்படின்னா மாதம் 100 ரூபா நீ கொடுத்துடணும்ப்பா அப்படின்னு சொல்லி மிஷனில் அந்த 100 ரூபாயை அவனுடைய சேலரியில் நாங்கள் டெடிட் பண்ணிடுவோம். 20 மாதம் முடிஞ்சோடனே அவன்கிட்ட சொல்லுவோம், அந்த 2000 ரூபாயை உன்னுடைய அக்கௌண்ட்லேயே நாங்கள் டெபாசிட் பண்ணிட்டோம்ப்பா. அப்போ அது எதுக்கு முதல்ல அப்படி பண்ணீங்க? உனக்கு அந்த கஷ்டம் தெரியணும். சரி, இப்படிலாம் சில காரியங்கள் செய்து அதனுடைய ப்ரெஷியஸ்னஸ், ஏன்னா நான் அப்படி கஷ்டப்பட்டேன். ஸோ நான் ஆண்டவரை பற்றி வாசிக்கும்போது அவர் தாமே பாடுபட்டதுனால
பாடுபடுறவர்களுக்கு அவர் உதவி உள்ளவராக இருக்கிறார். இந்த டைரிக்காக நீங்கள் ரொம்ப ஏங்குவீங்களே, அதவே சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு டைரி எனக்கு ரொம்ப வேணும்னு நினச்சேன். வீட்டில் நோட்டு புக்கே வந்து டெக்ஸ்ட் புக்கே வந்து நாங்கள் மூணாவது ஆள் தான் எங்களுக்கு வரும். ஒன்று இது பண்ணி அப்புறம் அதை ஒட்டி அப்புறம் மறுபடியும் போட்டு ஒட்டி அட்டை போட்டு அப்படி தான் நான் படித்தேன். நான் புது புக் வாங்கி எப்போவுமே படித்ததில்லை. மூணாவது தான் எனக்கு வரும் எப்போவுமே. டைரிக்கெல்லாம் எங்கே போக. ஆனால் ஒரு பிஸ்னஸ் மேன் எனக்கு வந்து ஒரு எல்ஐசி டைரி முதல்ல கொடுத்தாரு. அப்போ நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே எனக்கு ரெகுலராக டைரி கொடுங்க ஆண்டவரே, நான் ஒழுங்காக எழுதுறதுக்கு அப்படின்னு கேட்டேன். அதில் இருந்து கல்ஃபில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு லெட்ஸ் டைரி எனக்கு வாங்கி அனுப்பிச்சாங்க. லெட்ஸ் டைரின்னு சொன்னால் அதுதான் ரொம்ப ஃபேமஸ் டைரி யூஸ்டு பை பீப்புள் லைக் சார்ல்ஸ் டிக்கன்ஸ். அவங்கெல்லாம் அதை தான் யூஸ் பண்ணாங்க, லெட்ஸ் டைரி. ஸோ கடைசி வரைக்கும் நான் அந்த லெட்ஸ் டைரி தான் நான் யூஸ் பண்ணேன். அப்போ நான் எப்படி கஷ்டப்படுறேனே ஒரு டைரிக்கு அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இப்போ ஒரு கடந்த 10 வருஷமாக ஒரு 1500-2000 டைரிஸ் பிரிண்ட் பண்ணி நாட் ஃபார் சேல் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டைரியும் ஒரு தீம். அந்த தீம் அந்த டைரி ஒவ்வொரு நாளும் அதுக்குள்ளே போகும், அந்த கடைசி வரைக்கும் போகும். அதை ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். இந்த வருஷத்தில் உள்ள டைரி ஒரு 30-40 மிச்சம் இருந்துச்சு, கொண்டு வந்திருக்கிறோம். நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. One thing I just want to say, அண்ணன் ஃபினான்ஸ் பற்றி பேசிட்டு இருக்கும்பொழுது இப்போ நானும் கல்யாணம் போயிருந்தபோது ஒரு காரியம் சொன்னாங்க. ஏன் சில காரியங்கள் நம்ம செய்வது ஆப்வியஸாக இருக்கணும் போது, அண்ணன் சிஎம்சியில் வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுதே அவரால் வீடு கட்டியிருக்க முடியும். பட் சொன்னது, ஐ டென்ட் வாண்ட் தெம் டு திங்க் லேட்டர், நான் அங்கே இன்ஜினியராக இருக்கும் போதே இங்கே வீடை பேரலாக கட்டிட்டேன். ஸோ ஐ வெயிட்டட் டில் ஐ ரிசைன்ட். அதுக்கப்புறமா தான் என்னுடைய ஹார்ட் ஆண்டுக்கு முன்னால் உண்மையாக இருக்குதுன்னு சொல்லி பண்ணியிருக்கலாம். பட் பெர்செப்ஷன். ஸோ ஒரு ஊழியக்காரனாக இருக்கும்போது we need to be very careful what people see of what we do. அந்த 1 Corinthians 4:2 உண்மையாக இருக்கிறது காணப்பட வேண்டியது உக்ரானக்காரனுக்கு அவசியம். should be found faithfulனு இருக்கும். We are not owners, we are only stewards, so we should be found faithful. we should be found faithful. உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியம்னு இருக்கும். ஸோ அந்த காரியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறவங்க. அண்ட் இந்த புக்கு வாங்கி கொடுக்கறதுல யான் பெற்ற என்ப பெருக வையகம், சேம் கான்செப்ட். த ஜாய் தட் ஹி ஹேட், லெனார்ட் ராவ்னல் புக் வாங்கி எல்லாருக்கும் கொடுக்கறது, ஸ்டடி பைபிள் வாங்கி எல்லாரும் கொடுக்கறது, கிரேட் ப்ரீச்சர், கிரேட் டீச்சர், அவருக்காக மாத்திரம் புக்ஸ் ரிசோர்ஸாக வாங்காமல் மற்றவங்களும் எக்யூப் ஆகணும், மற்றவங்களும் உருவாகணும் சொல்கிற அந்த தாட் ப்ராசஸ், அதெல்லாம் நிறைய காரியங்கள் அண்ணன் பேசுறது ஊழியக்காரங்களாக இருக்கிறதுனால சொல்கிறேன். வி மஸ்ட் டெவலப் தட் தாட் ப்ராசஸ் டு டெவலப் அதர்ஸ். பாஸ்டர்ஸ் நீங்கள் இங்கே யாராவது இருக்கிறீங்க நிறைய பேர் உங்களுக்கு சொல்கிறேன், ஸ்டடி பைபிள்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் தயவுசெய்து உங்கள் கான்கிரிகேஷனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. இப்போ நிறைய பாஸ்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாதனால அவன் பாவம் அந்த சபை விசுவாசி என்ன நினைக்கிறான்னா, பாஸ்டருக்கு டெய்லி மேலே இருந்து விழுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். நம்ம ப்ரீச் பண்ணும்போது அப்படி ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துட்றோம். அப்படி கிடையாது. இப்போ சுந்தரம்லாம் வந்து ஒரு நல்ல இது மெடிடேட் பண்ணுறவர் தான். அவர் ரூம் போனேன் பார்த்தா ஸ்பர்ஜன் புக்ஸு அது இது எல்லாம் வரிசையாக அடுக்கி வச்சுருக்காரு, எல்லாம் அடிச்சு வச்சுருக்காரு. ஒன்றும் தப்பு கிடையாது, அது சொல்லணும். நான் வந்து அது எல்லாருக்கும் நான் சொல்லி எல்லாருக்கும் நான் எக்யூப் பண்ணேன். இந்த காலகட்டத்தில் புக்கு வாசிக்கிறது பரவலாக அந்த அளவுக்கு தாகம் இல்லை. ஆனால் யூடியூப்பில் மெசேஜை கேட்குறது, அந்த ஒரு 20 நிமிஷம் மெசேஜை கேட்டுக்கிட்டு அதை பேசுகிறது தான் இப்போ உள்ள காலத்தில் இளைஞர்கள், இளம் ஊழியர்களுடைய ட்ரெண்டாக இருக்குது இப்போது. அதனால் இந்த டீச்சிங்கில் வந்து கடைசியாக நீங்கள் சொல்ல விரும்புகிறது என்ன, சபைக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நிறைய புக்ஸ் வாங்கி கொடுங்க, நீங்களும் புக்கை படிங்க, அதை நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், டீச் பண்ணுங்கள், பேலன்ஸ்டாக டீச் பண்ணுங்கள், ஒரே ஐடியா அப்படி போயிடாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், கரெக்ட், தட் இஸ் கரெக்ட். ரீடிங் ஹேபிட் குறைஞ்சிருக்குன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம், அது வந்து முழுக்க உண்மை கிடையாது. ஓகே, அப்படி வந்து பரவலான பேச்சு இருக்குது. பட் என் ராம் சொல்லி ஹிந்து பேப்பர்னுடைய சீஃப் இது பார்த்துப்பீங்க, அவர் ஒரு கான்ஃபரன்ஸில் இந்த கேள்வி கேட்குறாங்க, ரீடிங் ஹேபிட்லாம் குறைஞ்சிருச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் ஒழுங்கி சொல்கிறார், கடந்த 4-5 வருஷத்தில் எங்களுடைய ரீடர்ஷிப் வந்து டபுள் ஆகிருக்குங்கிறார். பேப்பர் ஹார்ட் காப்பி ரீடர்ஸ் வந்து டபுள் ஆகிருக்குங்கிறார். ஸோ பவுல் சொன்னது போல் நான் வருமளவும் வாசிக்கிறதில் ஜாக்கிரதை. அது எனி டே புக் இஸ் புக், ரீடிங் இஸ் ரீடிங். இந்த டிஜிட்டல் இதெல்லாம் பார்க்குறது இட்ஸ் ஓகே,
it is not a better substitute. It may be useful in some areas, but a book is book. நம்ம ஒரு ஃபைனல் செஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சில முக்கியமான காரியங்களை நம்ம கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம். தேங்க்யூ. Disrespecting the congregational members is number one sin. அந்த 1 hour மெசேஜ் வச்சு அவன் இன்னொரு 1 week ஓட்டணும். அப்போ எப்படிப்பட்ட ஃபுட் அது இருக்கணும்? அப்படி கனமான கெட்டியான புலால் உணவு. எப்பவும் பாரு முக்காவாசி பாஸ்டர்ஸ் பயப்படாத பயப்படாத பயப்படாத, அவன் கர்த்தருக்கும் பயப்படுறத விட்டுட்டான். நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். ஒவ்வொரு ஊழியனுடைய ஊழியமும் ஒவ்வொரு விசுவாசியையும் ஊழியக்காரனாக மாற்ற வேண்டும்.